கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிறு காலை ஆராதனுடைய துவக்க ஜெபத்தை நம்முடைய அன்பு சகோதரர் அவர்கள் வழிநடத்துவார்கள். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோகத்தின் அன்பு தகப்பனே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணீர் மணி போல பாதுகாத்து மீண்டுமாக வாழ்நாளிலே எங்களுக்கு ஒரு நாளை ஜீவனோடு தந்து இந்த நாளிலும் கூட எங்களை சகோதரர்களாக ஒன்று கூட்டி உம்முடைய வேதத்தின் உள்ள வசனங்களை தியானிக்கும்படியாக ஒரு உலகத்திலே யாருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக கோடான கோடி நன்றியப்பா. தந்தையே, இந்த உலகத்திலே எத்தனையோ கோடான கோடி மக்களும் ஞானிகளும் செல்வந்தர்கள் மத்தியிலும் கூட இந்த உலகத்திலே ஒன்றுக்குமே உதவாத பாவிகளும் அற்புறம் நீசரமாக இருக்கும் எங்களையும் இந்த உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தை நாம் எங்களுக்கு தந்து உம்முடைய தெய்வீக திட்டங்கள், உம்முடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய மேலான அன்பை உம்முடைய குமாரன் மூலமாக வெளிப்படுத்தி வந்த கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றியப்பா. அப்படி பெற்றுக்கொண்ட அந்த பொக்கிஷத்தை நாங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாகவும் இந்த பூமிக்கு பாவம் வாழ உம்முடைய பரிசுத்த வல்லமை எங்களுக்கு தந்து எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ராஜாவுமாக இருக்கிற இந்த மனுகுலத்தின் ஒரே மீட்பருமான எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த தாழ்மையான விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்குரிய பரலோக மன்னாவை நம்முடைய அன்பு சகோதரர் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னா பிப்ரவரி 21. என் கண்மலையும் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். 31ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். கிறிஸ்தவ ஜீவியத்தில் சில படிப்பனைகளை நாம் தேவனிடம் பெற்றுக்கொண்ட பிறகு அமைதியான வாழ்க்கையில் சில அரிய சந்தர்ப்பங்கள் நமக்கு சாதகமாகவோ அல்லது மாறாகவோ ஏற்படக்கூடும். இது தெய்வ சமூகத்தினின்று நாம் வேறு நிலைமைக்குள் நடத்தப்படக்கூடியதாகவும் காணப்படலாம். இச்சந்தர்ப்பங்களில் உண்மையான ஆவிக்குரிய இஸ்ரேலர் முறுமுறுக்கவோ முறையிடவோ கூடாது. ஆனால் தேவ நடத்துதலை எதிர்பார்த்திருக்க வேண்டும். தெய்வீக வழிநடத்துதலை பகுத்தறிந்த பிறகு முன்னிருந்த நிலைமையை காட்டிலும் மோசமானதோ ஜீவியம் நமக்கு ஏற்படுமே. ஆனாலும் தேவனை குறை கூறாமல் அவர் நடத்துதலுக்கு நம்மை முற்றிலும் ஒப்புக்கொடுத்து அவர் பேரில் நம்பிக்கையும் விசுவாசமுள்ளவர்களாக நாம் சந்தோஷத்தோடு அவைகளை ஏற்று நடக்க பிரயாசப்பட வேண்டும். 61ஆம் சங்கீதம் வசனங்கள் 1 முதல் 3 வரை. தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும்போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாயிருந்தீர். 5ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பிரயோஜனமாகவும் இந்த நாளிலே நம்முடைய மூத்த சகோதரர் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்தியேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினத்தில் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினாலே நாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு சப்ஜெக்ட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர் எழுதின 6வது வால்யூம் இருக்கு இல்லையா, நியூ கிரியேஷன், புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டி அந்த புஸ்தகத்தில் நிறைய தலைப்புகள், புது சிருஷ்டியினுடைய அழைப்பு, புது சிருஷ்டியுடைய ஞானஸ்தானம், புது சிருஷ்டியுடைய சத்துருக்கள், சரியா, இந்த மாதிரி நிறைய புது சிருஷ்டியின் பூலோக கடமைகள் அதை கடந்த முறை பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி அதே ஒரு ஆர்டரில் இன்றைய தினத்தில் புது சிருஷ்டியினுடைய பெற்றோருடைய கடமைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்முடைய மூத்த சகோதரர் எழுதின அந்த ஒரு கட்டுரை, அந்த கட்டுரையினுடைய ஒரு சுருக்கத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தயவுசெய்து இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்க முன்னாடியே சொல்லிடுறேன், இது ஒரு சப்ஜெக்ட் மாதிரி இருக்காது, ஒரு பிரசங்கம் மாதிரி இருக்காது. இது பிரதர் எழுதின அந்த பாடத்தினுடைய அந்த கட்டுரையினுடைய ஒரு தமிழாக்கத்தை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். சரியா, அது இங்கிலீஷில் இருக்குது, நியூ கிரியேஷன். அது இங்கிலீஷில் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் இப்போ நம்ம சகோதரர்கள் இதை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு சிலருடைய கைகளில் இருக்குது, அந்த புஸ்தகம் இருக்குது. ஆனால் அதில் ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் என்னென்னா,
மொழிபெயர்த்த நம்முடைய சகோதரர்கள் வந்து ரசல் பிரதர் பேசின வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த அர்த்தங்கள் வந்து கொஞ்சம் கூட மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை கரெக்டாக அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து நம்ம சாதாரணமாக சில நேரத்தில் படிக்கும்போது கொஞ்சம் அதாவது கொஞ்சம் டைம் எடுத்து படிக்கணும், கொஞ்சம் பொறுமையாக படித்தா தான் அதனுடைய அர்த்தங்களை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலநிலைகளில் இப்போ நிறைய பேர்த்துக்கிட்ட அந்த புஸ்தகம் கிடையாது. அதே சமயத்தில் ஒரு ஆர்வம் ரசல் பிரதருடைய வால்யூம்ஸ் எல்லாம் படிக்கணும்னு சொல்லி சில பேருக்கு இந்த ஆர்வம் கூட இருக்குது. அந்த அடிப்படையில் அந்த ஆங்கில மொழிபெயர்ப்புடைய சில தமிழாக்கத்தை மட்டும் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். இது ஒரு சப்ஜெக்ட் மாதிரி இருக்காது, இது ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான் இருக்கும். ரெண்டாவது, இப்போ நம்ம ஒரு சப்ஜெக்ட் இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணால் அதை பார்த்துட்டு அப்படியே அழகாக பேசிட்டு போயிடலாம். இது வந்து ரசல் பிரதருடைய கருத்துக்கள் அடங்கிய கருத்துக்கோவை. அது இங்கிலீஷ்லேருந்து கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுல கொஞ்சம் அதை வந்து புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லை, அடியன் வந்து ஆங்கில நாலேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. ஏதோ இருக்கிற நாலேஜில் ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணி அதை வந்து பேசுகிறதுக்கு ஒரு சூழ்நிலை. அதை தயவுசெய்து நீங்கள் பொறுத்து கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, எப்படியாவது இந்த கருத்துக்கள் நம்ம சகோதர சகோதரர்களுக்கு போய் சேரணுங்கிறதா இதனுடைய நோக்கம். அதனால் இப்போ நான் டைரியில் எழுதி வச்சுருக்கேன். அதனால் அதை பார்த்து தான் பேச முடியும், சரிங்களா? அதனால் கொஞ்சம் பொறுத்துங்க. சில நேரத்தில் கீழே பார்க்கும்போது தயவுசெய்து நீங்கள் வந்து வேறு எங்கேயோ பார்த்துட வேண்டாம், அதுக்காக சொல்ல வரேன். கொஞ்சம் கவனம் சிதறிச்சுன்னா அந்த கருத்துக்கள் வந்து உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும், சரியா? ஓகே. ஸோ புது சிருஷ்டியின் பெற்றோருடைய கடமைகள் அப்படிங்கிறதா இந்த சப்ஜெக்டினுடைய ஒரு தலைப்பு. இதில் நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர் வந்து இந்த ஒரு பாடத்தை, இந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து அவர் எழுதும்போது பார்த்தீங்கன்னா இது என்ன அடிப்படையில் அவர் எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு யோசனை பண்ணோம்னா, கட்டாயமாக அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள் ஏற்கனவே ரசல் பிரதர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி கூட நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். வாட் பாஸ்ட் ரசல் செட் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் இருக்கிற சில கேள்விகள், அவர்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கு அவர் ஞானமாகவும் வேதத்தின் அடிப்படையிலையும் பதில்கள் அவர் சொன்னதை படிச்சிருக்கோம். அதுலேயும் இது சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் கூட இருக்குது. பட் அதே சமயத்தில் இந்த ஒரு கட்டுரையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மற்றவர்கள் கட்டாயமாக என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம அனுமானிக்கலாம்னா, சரி, ஒரு புது சிருஷ்டி நாங்கள் வந்து இப்போ தான் சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கோம், இப்போ எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் எப்படி புது சிருஷ்டியாக வளர்த்துறது, எப்படி அதை டெவலப் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எல்லாம் கட்டாயமாக ரசல் பிரதருக்கு கேட்டிருப்பாங்க. 1000 கேள்வி கேட்டவங்க இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க கட்டாயமாக. ஒருவேளை அந்த ஒரு கேள்விகளுடைய அடிப்படையில் இந்த கட்டுரை கூட இருந்திருக்கலாம். அல்லது தொடர்ச்சியாக நம்ம வந்து நிறைய தீர்க்க தரிசனங்கள், உவமைகள் எல்லாம் பார்த்ததுக்கு பிறகு நம்முடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வரும்போது கவனிங்க, ஒரு பிள்ளைகளாக எப்படி ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறது, ஒரு பெற்றோர்களாக புது சிருஷ்டியாக இருக்கிறது எப்படி, ஒரு சபையில் சகோதரர்கள் ஒரு எல்டராக புது சிருஷ்டியாக இருக்கிறது எப்படி என்ற நிறைய விஷயங்கள் எல்லாம் வருது இல்லையா? அதில் ஒரு முக்கியமான பார்ட் தான் இந்த புது சிருஷ்டியின் பெற்றோருடைய கடமைகள். இது எங்கிருந்து ஆரம்பிக்கிறாருங்கிறத ரொம்ப ஆச்சரியம். ஒருவேளை ஒரு புது சிருஷ்டியாக இருக்கக்கூடிய பெற்றோர், ஒரு தாய் கர்ப்பமானான்னு வைங்க, ஒரு கல்யாணம் ஆகி கர்ப்பமாகுது, எங்கிருந்து ஆரம்பிக்கிறார் தெரியுங்களா? அந்த தாயின் வயிற்றில் அந்த குழந்தை கர்ப்பமாக இருக்கும்போதே அந்த தாய் தெய்வ பக்தி மிகுந்த ஒரு மனநிலையில் இருக்க வேணும். அந்த மனநிலையோடு தங்களுடைய காரியங்களை அதை கவனிச்சுக்கணும். தேவனை பற்றின சிந்தை, அந்த சிந்தையோடு இருக்கும்போது அதே உணர்வுகள் தான் எதுக்குள்ளே வருமா, அந்த ஒரு குழந்தைகளுக்குள்ள உணர்வுகள். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து இப்போ நம்முடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் சிலதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். இப்போ நம்ம பார்க்க போகிற சில கருத்துக்கள் கூட பிரதர் ரசல் வந்து அமெரிக்காவினுடைய அவங்களுடைய ஒரு இயற்கை சூழ்நிலையை வச்சு சில கருத்துக்கள் சொல்கிறார். நம்ம இந்தியாவுக்கு வந்து நம்முடைய கலாச்சாரத்துக்கும் நம்முடைய ப்ராக்டிக்கல் லைஃபுக்கும் சிலதெல்லாம் பொருந்தாது. பட் இருந்தால் கூட அதை நம்ம தெரிந்து வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது, சரியா? ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு உண்மையான பெற்றோர், சத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெற்றோர் வந்து ஒரு கர்ப்பமாகும் போதே அந்த கர்ப்பத்திலிருந்தே அந்த குழந்தையை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலதெல்லாம் அதாவது ப்ராக்டிக்கலாக சில இடங்களில் நீங்கள் பேசுகிறத கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த குழந்தையாக இருக்கும்போதே அந்த அம்மா பாட்டு பாடிட்டே இருக்குமா. அப்போ பாட்டு பாடும்போது அந்த குழந்தை அதை அந்த ஒரு சவுண்டை கேட்டு அது வந்து வெளியே வந்து அது வளரும்போது அந்த தாயினுடைய அந்த ஜீன்லேயே அது வளரும்போது அதுவும் பாட்டு பாடுற கண்டிஷனில் வந்துடும் சொல்லுவார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை நல்லா தெரியல. பட் இந்த இடத்துல ரசல் பிரதர் சொல்கிறார், ஒரு குழந்தையாக இருக்கும்போதே ஒரு கர்ப்பத்திலேயே அந்த குழந்தை தேவனுடைய கான்சன்ட்ரேஷனில் வளரணும்.
இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், நாங்கள்லாம் இப்போ தான் சத்தியத்துக்குள்ளே வந்துட்டோம், இப்போ ஏற்கனவே எங்களுக்கு குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? அதுதான் பின்னாடி வருது. சரியா? அப்படி வளரும்போது அந்த பிள்ளைகளை எப்பொழுதுமே தேவனுடைய ஒரு மனநிலையிலேயே நம்ம வளர்த்த வேணும். அதனால தான் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. பார்த்தீங்களா? பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் சொல்லுவாங்க, அதெல்லாம் பழசாகி போச்சு அதெல்லாம், இல்லையா? சின்ன வயசுலேயே அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு சத்தியத்தில் வளர்த்திட்டோம்னா முதிர் வயதில் கூட அவர்கள் விடாதிருப்பார்கள். இன்னைக்கும் அநேக சகோதர சகோதரிகள் தங்களுடைய முதிர் வயதில் கூட தேவனோட ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா, கட்டாயமாக ஒரு சிலருக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா, அவர்கள் சின்ன வயசில் அவருடைய பெற்றோர்கள் வளர்த்தின ஒரு நடைமுறை இருந்திருக்க வேணும். கட்டாயமாக இருந்திருக்கணும். இல்லைன்னா அப்படி வளர்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நிறைய பிள்ளைகள் ஊதாரிகளாக போயிடுது. அதை பற்றி இங்கே சொல்லப்படலை. இங்கே வந்து ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய குழந்தைகளை எப்படி வளர்த்தணும், அதுக்கு யோபுல ஒரு கேள்வி கேட்குறார். அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருத்தனும் இல்லைங்கிறார். யோபு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒருத்தரும் இல்லையா? ஏன் அப்படின்னா, இப்போல்லாம் நம்ம 4ஆம் வசனம், யோபு 14 4ஆம் வசனம். ஓகே, இப்போ கவனிச்சு பாருங்க. இந்த ஒரு சத்தியத்தை நம்ம கவனிக்கும் போது நம்ம பிறந்ததே இதில் தான், அசுத்தத்தில் தான். அதனால தான் சங்கீதக்காரன் எழுதுகிறார் 51ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில், நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பந்தரித்தாள். அப்போது நம்ம இந்த பூமியில் உருவானதே ஒரு துர்க்குணத்தில் தானா. அப்படி துர்க்குணத்தில் உருவாகும் போது அசுத்தமானதில் இருந்து இப்போ சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் யார்? யாருனால இந்த முன்னாள் மனுஷனால் முடியாது. தேவன் செய்வார். அதுக்கு ஆதாரம் என்ன தெரியுங்களா? அதுக்கு ஆதாரமே இந்த உலகத்தில் சில புது சிருஷ்டிகள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். படிக்கிறோம் இல்லையா? அந்த புது சிருஷ்டிகள் தான் இந்த வசனத்துக்கு ஆதாரமாக. அசுத்தத்திலிருந்து தேவன் என்ன பண்ணுறாருன்னா சுத்தமானவைகளை அங்கே என்ன செய்கிறார்? பிறக்க செய்கிறார். அதுக்கு என்ன வேணும்? கர்ப்பத்திலிருந்தே தேவ உணர்வுகள் அந்த பெற்றோர்களுக்கு இருக்கணும். அந்த உணர்வுகள் தான் அந்த கர்ப்பத்தில் இருக்கும்போது அந்த பிள்ளைகள் அந்த உணர்வுகளையே வளர்ந்தது வெளியே வரும். அதனால் அமெரிக்காவில் கர்ப்பமான குதிரைகள் இருக்கிறாங்க. குதிரைகள் பார்த்தீங்கன்னா, இந்த குதிரைகள் தங்களுடைய லாயத்தில் அந்த குதிரைகளை வளர்த்துவாங்களாம். அந்த ஒரு குதிரை கர்ப்பமாக இருக்கும், ஒரு தாய் குதிரை. இப்போது இந்த குதிரைகளை எதுக்கு வளர்த்துறாங்க? ஓட்டப்பந்தயத்தில் அது வந்து என்ன ஆகணும்? பயங்கர ஸ்பீடாக ஓடணும், இல்லையா? அப்படி பயங்கரமாக ஸ்பீடாக ஓடணும். அந்த ப்ராக்டிஸ் வந்து அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு வரணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்களா, அந்த கர்ப்பத்தில் இருக்கிற அந்த குதிரை இருக்குது பாருங்க, அந்த குதிரையை ஒரு செவுற்று பக்கத்தில் நடமாட விடுவாங்க. சைடில் ஃபுல்லாக குதிரைகள் பயங்கர வேகத்தில் ஓடுற மாதிரி படங்கள் அங்கே போட்டிருப்பாங்க. அதை அந்த குதிரை வந்து பார்க்குமா, அந்த தாய் குதிரை, அது பார்க்கும்போது அந்த உணர்வுகள் உள்ளக்குள்ளே வருதான், ஸ்பீடாக ஓடணும், ஸ்பீடாக போடணும். அப்போது அந்த ஒரு உணர்வோடைய அந்த குழந்தை அந்த குதிரை தன்னுடைய குட்டி குதிரையை பெற்றெடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது அந்த ப்ராக்டிஸுக்கு வருது அப்படின்னு சைக்காலஜிக்கலாக கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். சரியா? அதனால் என்ன செய்வாங்கன்னா, அந்த குதிரை லாயம் இருக்கு பாருங்கள், ஸ்டேபிள், எல்லாத்தையும் மிக மிக சுத்தமாக வச்சுருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுருப்பாங்களாம் அங்கே அவங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும். இதை ஏன் ரசல் பிரதர் இங்கே கோடிட்டு காட்டுறாருன்னு சொல்லி பார்க்கும்போது, இதே மாதிரி தான் நாம் வந்து நம்முடைய குழந்தைகள் கர்ப்பத்தில் இருக்கும்போதே நம்ம அந்த உணர்வோடு நம்ம இருந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் கூட அந்த உணர்வுடன் தான் பிறக்கும். அந்த ஒரு ப்ராக்டிஸில் தான் அது வளரும். அதுக்கு மிக மிக முக்கியம் பெற்றோர்கள் எப்படி இருக்க வேணும்னு சொல்கிறான்னா, ஒரு பயபக்தி உள்ள பெற்றோர்களாக இருக்க வேணும். சரிங்களா? சரி, இது வந்து முதல்ல பெற்றோர்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறார். அடுத்தது இப்போ நான் சொல்ல போகிறது அமெரிக்காவுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அதை சொல்கிறார். அதாவது நம்முடைய குழந்தைகளை வளர்த்துறது கூட பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு இருக்குது பாருங்கள், அந்த வீடு வந்து மிக காற்றோட்டமான வசதியாக இருக்கிற ஒரு வீட்டில் நம்மளை குழந்தைகளை வளர்த்துனா தான் அது ரொம்ப ப்ளசண்ட்டாக வளருங்கிறார்.
இது நம்முடைய இந்தியாவுக்கு பொருந்துமான்னு பாருங்கள். நம்ம சகோதர சகோதரிகளே எத்தனையோ பேர் இன்றைக்கி ஒரு வாடகை வீட்டில் ரொம்ப 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 குறைவான வசதி உள்ள வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அது நமக்கு பொருந்தாது இல்லையா? ஆனாலும் நமக்கு என்ன ஒரு விசுவாசம், நம்ம எந்த வீட்டில் இருந்தாலும் தேவன் நம்மை பராமரிக்கிறாருங்கிற ஒரு விசுவாசம் இருக்குது. ஆனால் அவங்களுடைய காலத்தில் அவர் சொல்கிறார், ஒரு நல்ல வெளிச்சம் இருக்கணும். அதாவது குழந்தைகள் சைக்காலஜிக்கலாக ரொம்ப நல்லா வளரணும் அப்படின்னா அந்த வீட்டு சுற்றி ஒரு காற்றோட்டம் இருக்கணும், ஒரு நல்ல வெளிச்சம் இருக்கணும். அதனால தான் இன்றைக்கி பாருங்கள், கிண்டர் கார்டன் ஸ்கூலெல்லாம் கவனிச்சு பாருங்கள், அந்த குழந்தைகளை கொண்டு போய் அங்கே விடும்போது ஏன் அந்த குழந்தைகள் ரொம்ப ஜாலியாக விளையாடுது என்று சொல்லி கவனிக்கும்போது அந்த குழந்தைகள் இப்போ ஒரு பார்க் மாதிரி அந்த விளையாடுறதுக்கு தூரி எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு பார்க்குற போது ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். அது மற்ற தன்னுடைய தாய் தப்பன்னு கூட அந்த நேரத்தில் அது நினைக்காது. காரணம் என்ன? அந்த மாதிரி ஒரு ப்ளசண்ட் சூழ்நிலை வரும்போது அந்த குழந்தை ஒரு நல்ல மனநிலையோடு அது படிக்க ஆரம்பிக்க வளரும். அதே மாதிரி அதை ஸ்கூல் அட்மாஸ்பியரில் கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் வீடுகள்லேயே நீங்கள் அப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அட்மாஸ்பியர் கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்கணும், கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கணும், குழந்தைகள் எங்கே பார்த்தாலுமே ஒரு நல்ல வெளிச்சம் தெரிகிற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ஆவிக்குரிய அட்மாஸ்பியருக்குள்ளே வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுமா தேவனுடைய பிள்ளைகள். புருஷன் மனைவியினுடைய சம்பாஷணை, வீட்டுக்குள்ளே புருஷனும் மனைவியும் பேசிக்கிறாங்க, அந்த பேசுகிற சம்பாஷணை இருக்கு பாருங்கள், அது புது சிருஷ்டியாக ஒரு கணவனும் மனைவியும் பேசிக்கக்கூடிய அந்த சம்பாஷணை அது தன்னுடைய குழந்தைகளால் அப்சர்வ் பண்ணப்படும். சரிங்களா? இன்றைக்கி எத்தனையோ குழந்தைகள் ரொம்ப மோசமான கேரக்டருக்குள்ளே போகிறதுக்கு காரணம் பெற்றோர்கள் தான். பெற்றோர்களுடைய தவறான சம்பாஷணைகள் கவனிக்குது. குழந்தைகள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு கவனிக்குது. நல்லதையே பேசி நல்ல விஷயங்களையே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுங்க, அந்த குழந்தை ஒரு நல்ல அட்மாஸ்பியரில் வளரும். இந்த படத்தை கொஞ்சம் பாருங்கள். ஒரு அப்பா அம்மா 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்க பொண்ணு தலை மேலே கை வச்சுக்குது. இவங்களுக்கு பிறந்த என்ன பிரயோஜனம் இல்லையா? இது ரொம்ப முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகள். இது வேறு ஏதாவது சப்ஜெக்டில் இந்த மாதிரியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. சரியா? அதனால தான் இதை கொஞ்சம் பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ தேவனுடைய பிள்ளைகள் பயபக்தி உள்ள பெற்றோர்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, அவர்கள் நல்ல பண்புகளை மற்றவர் இடத்துல வளர்த்தக்கூடிய நிலைமையில் இருக்கணும். 2வது, அந்த பெற்றோர்களுக்குள்ளே எப்பொழுதுமே தாய் தகப்பன்மாருக்குள்ளே பிள்ளைகள் பார்க்கிற போதெல்லாம் பார்க்காத போதெல்லாம் எப்படி இருக்கணும்னா ஒரு சமாதானம் இருந்துகிட்டே இருக்கணுமா தகப்பனுக்கும் தாய்க்கும். அதை குழந்தை பார்க்கும்போது அந்த சமாதானத்துக்குரிய ஒரு மைண்ட்லேயே அந்த குழந்தை வளர்ந்துட்டுருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ப்ராக்டிக்கலாக ரொம்ப கஷ்டம். இப்போது நாங்கள் வேலை செய்கிற பள்ளிக்கூடங்கள் எல்லாம் ஏழை குழந்தைகள் தான். அந்த ஏழை குழந்தைகளுடைய பெற்றோர்கள் எல்லாம் மேக்சிமம் எல்லாருமே மது பழக்கத்துக்கு தகப்பன் சாயங்காலம் வந்தோன்னே அந்த தாயை போட்டு அடிக்கிறதும், அந்த குழந்தைகள் அதையவே பார்க்குது. மோசமான வார்த்தைகள் பேசுகிறாங்க அவங்க தகப்பன்மார்கள், அதையவே பார்க்குது. அதை பள்ளிக்கூடத்தில் மற்ற பிள்ளைகள் இடத்துல சொல்லிக் கொடுக்குது. எவ்வளோ மோசமான விஷயம் பாருங்கள். இதை அதிலிருந்து வெளியே கொண்டு வரக்கே ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் தான் பாடத்தை நடத்தணும். அப்படின்னா எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் அது அப்படியே புது சிருஷ்டியினுடைய மனநிலைக்குள்ளே வரும்போது தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளோ ஜாக்கிரதையாக தங்களுடைய ஃபேமிலியை நடத்த வேணுங்கிறத பாருங்கள். ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்தினாலும் பார்த்தீங்கன்னா அவுட்ரு இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அது ஏதாவது ஒரு வகையில் குடும்பத்தை பாதிச்சிருது. அது நிமித்தம் பலவிதமான சோதனைகள், கஷ்டங்கள். ஆனால் அதையும் நம்ம சகிச்சுட்டு தான் போக வேண்டியதாக இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கலாக அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை நம்ம உள் வாங்கிக்கணும். ஒருவேளை இதுக்கு முன்னாடி அப்படி இல்லைன்னு வச்சுங்க, இந்த சப்ஜெக்ட் கேட்டு அல்லது இந்த பாடத்தை படித்ததுக்கு பின்னாடியாவது ஒரு புது சிருஷ்டியினுடைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை நாம் கற்றுக்கொள்ள வேணும். அது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, பிள்ளைகள் சின்ன குழந்தையிலேருந்து வளருதா, அப்படி வளரும்போது அந்த 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 வயசுக்கேற்ற ஒரு குறும்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அது கட்டாயமாக இருக்கும். இவன் அடங்கவே மாட்டேங்கிறான் பிரதர் அப்படின்னு சொன்னால், அவன் அடங்கவே மாட்டேன்னு சொல்கிறான், அடங்காது இருக்கிறான் பாருங்கள், அதுதான் அவனுடைய நேச்சர் இல்லையா? அதை அடக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் தான் நீங்கள் கையாளுங்கன்னு அங்கே சொல்கிறார். 2 விஷயம் இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. நீதிமொழிகளில் ஒரு வசனம் படிக்கிறோம், 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கலாம்.
பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். இது ஒரு ஆவிக்குரிய பொருளில் ஏற்கனவே ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம். அது தேவனுக்கு சித்தமாக தான் மறுபடியும் பார்க்கலாம். இந்த பிரம்புங்கிறது என்ன, பிரம்பை கையாடுறதுன்னா என்ன, மகனை. அப்போ ஒருத்த மகன் அப்பா தன்னுடைய பிரம்பில் தன்னுடைய மகனை அடிக்கலைன்னா அவனை பகைக்கிறானா. அப்போ அவன் மேல் அன்பாக இருக்கிறவன் ஏற்கனவே தண்டிக்கிறான்னு சொல்கிறான். இதைய சில தகப்பன்மார்கள் கையில் எடுத்துக்கிறாங்க. பார்த்தியா, பைபிள்லேயே சொல்லியிருக்கு, பிரம்பு எடுத்தா தான் நீ என்ன ஆவே, நீ திருந்துவ அப்படின்னு சொல்லி பிரம்பு எடுத்து அடிக்கிறவர்களும் உண்டு. சரியா, இப்படி திருத்தலான்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் புது சிருஷ்டியினுடைய விஷயம் பாருங்கள். புது சிருஷ்டியினுடைய வீடு பிரம்பினால் அல்ல, அன்பினால் ஆட்சி செய்ய வேண்டும் எழுதியிருக்காங்க. தமிழில் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறோம், அவ்வளோதான். புது சிருஷ்டியினுடைய வீடு ஒரு பிரம்பினால் அல்ல, அன்பினால் அங்கே ஆட்சி செய்ய வேணுமா. ஸோ அப்போது தேவனுடைய பிள்ளைகள் அந்த அன்பிலேயே குழந்தைகளை அப்படி வழிநடத்திட்டு போகணும். பிள்ளைகள் இடத்துல இரக்கம் காட்டணுங்கிறார். இப்போ ஒருவேளை அந்த பிள்ளைகள் இடத்துல ஒரு குறை இருந்ததுன்னா என்ன சொல்கிறாரு தெரியுங்களா, அது நம்முடைய முன்னோர்களால் வந்ததான். கவனிங்க, பிள்ளைகள் இடத்துல ஒரு குறை ஒரு இருந்துச்சுன்னா அது நம்முடைய முன்னோர்களால் வந்தது. அப்போது அந்த குழந்தைகள் தவறுது அப்படின்னா அந்த முன்னோர்கள் செய்த பெற்றோர்கள் செய்த ஒரு வாழ்க்கை அதுக்கு காரணம். அதை நம்ம என்ன செய்யணும், அதை புரிஞ்சுக்கிட்டு புரிதலாம் மிரட்டி உருட்டி அவங்கள வழி கொண்டு வர்றதை விட அன்பினாலே நிதானமாக அவங்கள வழி நடத்தணும் பெற்றோர்கள். அப்போ அவங்களுடைய குறைகள் அவனுடைய ஒரிஜினல் குறையல்ல, அதுக்கு முன்னோர்கள் அதுக்கு முன்னாடி இருந்து ஏதோ ஒரு ஜீனில் வந்ததுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக் என்ன வருது தெரியுங்களா, பிள்ளைகள் மேலே நமக்கு ஒரு பாசம் வந்துடும். சரி, நம்ம பண்ணாத தப்பா இந்த குழந்தை பண்ணிடுச்சு, உடனே என்ன செய்வோம், ரைட், நம்ம பண்ண தப்ப அந்த குழந்தை பண்ணிடக்கூடாது. அதுக்கு என்ன வழி, அதுக்கு போய் மிரட்டி உருட்டினாலாம் அது இன்றைக்கி இருக்கிற சைக்காலஜிகளில் யாருமே திருந்த மாட்டான். அதுக்கு அன்பு தான். ஆனால் அதே சமயத்தில் சில சிக்ஷைகள் தேவன், இப்போ நம்மளே தேவனுக்கு பிள்ளைகள் சொல்கிறார் இல்லையா, சில சிக்ஷைகள் நமக்கு கொடுக்குறார். அந்த சிக்ஷைகள் நமக்கு என்ன பண்ணோம், சகிச்சு பழகணுமா, இல்லைன்னா நம்ம யாருன்னு சொல்கிறார் பாருங்க. எபிரேயர் 12:7 வாசிக்கலாம். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார், தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ. அந்த வசனம் கொஞ்சம் கவனிச்சுன்னா, நீங்கள் சிட்சையை சகிச்சிங்கன்னா தேவன் உங்களை புத்திரராக நினைப்பாராம். அப்போ சில சிட்சைகள் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அது புலம்பிடக்கூடாது, சகிக்கணும். அப்போது நம்ம சகிக்கிறோம்னா என்ன தெரிஞ்சுக்கலாம், இது நம்முடைய நன்மைக்கு தான் தேவன் இதை அனுமதிச்சிருக்கார். இந்த ஒரு தண்டனை, இந்த ஒரு மனசு கஷ்டம், இதை நம்முடைய நன்மைக்கு தான் தேவனை அனுமதிச்சிருக்கிறாருங்கிறத சிந்திக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு என்ன வரும், ஒரு சமாதானம் நமக்கு வரும். ஆனால் என்ன சொல்கிறார், ஒரு கிறிஸ்தவனுடைய வீடு, அதாவது ஏழையாக இருந்தாலும் அது சுத்தமாக இருக்கணுமா, ரொம்ப முக்கியங்க. அன்புக்குரிய சகோதரன், ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு வரும்போது முன்னாடி ஒற்றை குப்பைகள் எல்லாம் அப்படியே டம்பாக இருந்துன்னு வச்சுங்க, அந்த வீட்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாமா என்னென்னா இவங்க மனசு சுத்தமாக இல்லையான்னு யோசனை பண்ணி பாருங்கள். அப்போது மனசை சுத்தமாக வைத்திருக்கிறவர்கள் கட்டாயமாக தங்களை சுற்றி இருக்கிற எல்லா இடமும் சுத்தமாக இருக்கணும்னு விரும்புவாங்க. புரியுதா, தங்களை சுற்றி இருக்கிற தங்களோட வாழக்கூடிய பகுதிகள் எல்லாமே சுத்தமாக இருக்கணும். அப்போ சுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறவங்க ஆட்டோமேட்டிக்காக தங்களுடைய மனசு சுத்தமாக இருக்கணும்னு விரும்புவான். இதை இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த சைக்காலஜியில் மனசில் வச்சுக்கணும். நேராக நம்ம வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போய் முதல்ல அழுக்கு இருக்கா, குப்பை இருக்குதா, குப்பை தொட்டி இருக்கான்னு பார்த்து உடனடியாக என்ன பண்ணணும். ஆனால் ஒன்று பாருங்கள், யாராவது சொந்தக்காரர் வர்றாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும் என்ன பண்ணுவோம், நல்லா கூட்டி பெருக்கி இல்லையா முன்னாடி அந்த இதெல்லாம் போட்டு எல்லாம் வச்சுருப்போம். ஆனால் அதே ஒரு வாரம் நம்ம புழங்கிட்டு இருக்கும்போது சில நேரத்தில் அது சுத்தமாக இருக்கிறத அசுத்தமாக இருக்கிறத கவனிச்சிருக்க மாட்டோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அது கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் அந்த ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. பட் இருந்தால் கூட சொல்கிறாரு, ஏழையாக இருந்தாலும் இந்த வீடு சுத்தமாக இருக்கணும். அப்போ அந்த குழந்தைகளுக்கும் அந்த எண்ணம் வரும் இல்லையா, நம்ம வீடு எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கணும். ரைட். அடுத்தது, இப்போ பிறந்த குழந்தை வளருது. இப்போ இந்த குழந்தை உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, ஒரு புது சிருஷ்டி, ஒரு அப்பா அம்மா, அவங்க ரெண்டு பேருமே புது சிருஷ்டி. இப்போ அந்த குழந்தை யார், அந்த குழந்தை குட்டி புது சிருஷ்டி, அப்படி தான் வளர்த்தணும் இல்லையா.
அப்போது அந்த சின்ன குழந்தைகளுக்கு சில சண்டே கிளாஸஸ்லாம் மனப்பாடம் பண்ணக்கு வசனங்கள் எல்லாம் சொல்லிக்கூடும். ஆனால் அவங்க மனப்பாடம் பண்ணுவாங்க, வசனங்கள் எல்லாம் கற்றுக்குவாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக அதை அவங்களால செயல்படுத்த முடியுமானா முடியாது. அந்த மெச்சூரிட்டி அவங்களுக்கு இருக்காது. அப்போ எந்த வயசில் அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி வரும் அப்படிங்கிறத அமெரிக்காவுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் சொல்கிறார். சரியாக 12 வயசு ஆகும்போது நம்ம என்ன பண்ணிடணுமா, ஒரு புது சிருஷ்டியினுடைய பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை தேவனிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் சொல்கிறார். 12 வயசு ஆகும்போது ஓரளவுக்கு எல்லா என்ன வந்துடும், ஒரு அவேர்னஸ் எல்லாம் எது என்னங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ அந்த 12 வயசு ஆகும்போது தேவனுடைய பிள்ளைகளாகிய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை என்ன செய்யணுமா, தேவனிடத்தில் ஒப்படைக்கணும். என்றைக்கு ஒப்படைக்கிறாங்களோ அந்த மொத்த வீடுமே புது சிருஷ்டியினுடைய வீடாக மாறும். சரியா? அந்த புது சிருஷ்டியினுடைய வீடு எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கும். அது தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அந்த பராமரிப்பில் ரொம்ப அதிகமாக ஒரு விஷயம் காட்டுவாங்க. இப்போது நம்முடைய மூத்த சகோதரர் ஒரு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. அந்த உதாரணத்தை இப்போ உங்களுக்கு அந்த படமாகவே பாருங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரி, 2 வீடு இருக்குது. ஒரு வீடு தேவ ஆவி நிறைந்த வீடு, இன்னொரு வீடு தேவ ஆவி இல்லாத வீடு. சரியா? 2 வீடு தான். இப்போ நம்ம எந்த வீடு, ஆவி நிறைந்த வீடா ஆவி இல்லாத வீடா? இப்போ கம்பேர் பண்ண சொல்கிறார். ஒருவேளை நம்ம ஆவி இல்லாத வீடு, நம்மக்கிட்ட தேவனுடைய ஆவி இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் என்னென்னவெல்லாம் இருக்கும். ஆவி நிறைந்த வீடாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் என்னென்னவெல்லாம் இருக்கும். தயவுசெய்து இந்த படத்தை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்படியே அந்த ஒரு இடத்துல நிறுத்தும் இல்லையா, அந்த 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 ஒரு பாயிண்ட் அழுத்தினீங்கன்னா அது அப்படியே நிற்கும். அப்படியே மனசில் ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க. எல்லா பெற்றோர்களும் எடுத்து வச்சுக்கலாம். சரியா? அப்போ ஆவி நிறைந்த வீட்டில் முதல்ல என்ன இருக்குமா, என்ன இருக்குன்னு பாருங்கள், அன்பு. தேவனுடைய ஆவி அந்த வீட்டுக்குள் இருந்தால் அங்கே அன்பு, அப்புறம் பொறுமை, அப்புறம் விட்டு கொடுத்தல், அப்புறம் தெய்வ பக்தி. இதுதாங்க ஒரு ஆவி நிறைந்த வீட்டுக்குள் இருக்கிறதா. சரியா? அன்பு இருக்கும், பொறுமை இருக்கும், விட்டு கொடுத்தல், தெய்வ பக்தி. இது எல்லாத்தையும் மற்ற எல்லா கேரக்டருமே இந்த 4 தலைப்பில் வந்துடும். சரி, ஆவி இல்லாத ஒரு வீடுன்னா புரியுதுங்களா? அப்போ ஆவியுள்ள வீடுன்னா ஒரு அப்பா அம்மா பிள்ளைகள், அவ்வளோதான். அப்போ அந்த அப்பா அம்மா பிள்ளைகள் மத்தியில் இது இப்படி இருக்குமா, அதில் விசேஷமாக தன்னுடைய அப்பா அம்மா மத்தியில் இது இருக்கும். அன்பு, பொறுமை, விட்டு கொடுத்தல், தெய்வ பக்தி. அது அழகாக இருக்கும். அதே ஒரு ஆவி இல்லாத வீடாக இருந்துச்சுன்னா பாருங்கள், அமெரிக்காவுடைய கல்ச்சர்லேயே ரசல் பிரதர் அந்த பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு. முதல்ல அந்த ஆவி இல்லாத வீட்டில் என்ன தெரியுமா நடக்குமா, குற்றம் கண்டுபிடிக்கிற மனப்பான்மை தான் முதல்ல வரும். புருஷன் மனைவியை குற்றம் சாட்டுவார், மனைவி புருஷனை குற்றம் சாட்டுவார். 2 பேரும் மாற்றி மாற்றி குற்றம் சாட்டிக்குவாங்க. குற்றம் சாட்டுவதனுடைய அடுத்த கட்டமே மோசமான வார்த்தைகள் வந்துடும். சரியா? அடுத்தது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஆகும்போது வாக்குவாதங்கள். இதை நம்ம தமிழில் புருஷன் பஞ்சாதி சண்டை அப்படிம்போம் இல்லையா? அது முத்தும் போது சத்தங்கள் ஜாஸ்தி ஆகுமா. எல்லாரும் வெளியே நின்று பார்ப்பான். நாம் யாருன்னு சொல்லியிருப்போம், நாங்கள்லாம் யெகோவா தேவனை வணங்குகிறவர்கள், வேதமானவர்கள், நாங்கள்லாம் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் மற்றவங்க மாதிரிலாம் இல்லைங்க, பெருமை இல்லையா? ஆனால் ஒரு வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள் வந்துருச்சுனாலே நாம் கண்டுபிடிச்சிக்கலாம், தேவனுடைய ஆவி நம்மக்கிட்ட இல்லை. தயவுசெய்து இதை ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க, ரொம்ப நல்லது இல்லையா? இன்றைக்கி எத்தனை வீடுகளில் இந்த மாதிரி விஷயம் நடக்குதா இல்லையா? சத்தியத்தை பேசுகிறவங்க வீட்லேயே நடக்கும். புரியுதுங்களா? அந்த குற்றம் கண்டுபிடிக்கிறது, மோசமான வார்த்தை. அப்போது கொஞ்சம் அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் நீடிய சாந்தம் உள்ளவர்கள் அப்படிங்கிறதுடைய அடையாளமே சத்தம் கூட அதிகமாக பேசக்கூடாதுங்கிற. நம்முடைய கருத்தை வலியுறுத்து கொஞ்சம் சத்தமாக பேசிட்டாலே அந்த கருத்து போய் அந்த சத்தம் வன்முறை வசை சொல்லாக வெளியே வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அது தெய்வீக குணலட்சணத்தின்னு நம்மளை வெளியே கொண்டு போயிடும்.
யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ தேவனுடைய ஆவியை பெற்ற பெற்றோர்கள் எப்படி இருப்பாங்க? அன்போட பொறுமையோட விட்டு கொடுத்து ரொம்ப தெய்வ பக்தியாக இருப்பாங்க. இப்போது இது நமக்கு இது என்னன்னு தெரிஞ்சாகணும். அதுக்கு இந்த மாதிரி சப்ஜெக்ட் பார்த்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அடுத்தது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, என்ன சொல்ல வரார்? இந்த 2 வீட்டையும் நடுவில் ஒரு குழந்தை இருந்து கவனிச்சுட்டு இருந்துன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த குழந்தை கவனிக்குது பாருங்கள். இந்த வீட்டையும் பார்க்குது, இந்த வீட்டையும் பார்க்குது. ஆவியுள்ள வீடு எப்படி இருக்குது, அதை குழந்தை பார்த்துச்சுன்னா அந்த குழந்தை அந்த கேரக்டரில் வளரும். ஆவி இல்லாத வீடு, அந்த பெற்றோர் குற்றம் கண்டுபிடிக்கிறது, மோசமான வார்த்தை, வாக்குவாதங்கள், சத்தங்கள் போட்டிருந்தாங்கன்னா அந்த கேரக்டர் இந்த குழந்தை வளரும். புது சிருஷ்டியின் பெற்றோர் கடமைகள் தான் இந்த தலைப்பு. இப்போ திங்க் பண்ணி பாருங்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய குழந்தைகளை எவ்வளோ ஜாக்கிரதையாக, ஏன்னா எல்லாமே அப்சர்வ் பண்ணுறாங்க. செல்ஃபோன் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு உங்கள் குழந்தைகளுக்கு தெரியும். இதை ரசல் பத்ரர் சொல்லலை, இப்போ ஞாபகம் வந்ததுனால சொல்கிறேன். ஏன்னா அவர் காலத்தில் ரசல் செல்ஃபோனே கிடையாது இல்லையா? அப்போது தேவனுடைய பிள்ளைகள் என்ன சொல்ல வரார் பார்த்தீங்கன்னா, ஒரு அவிசுவாசியான புருஷன் இருக்கார், அதே சமயத்தில் ஒரு விசுவாசியான மனைவி இருக்குது. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, சரியா? அந்த குழந்தை தேவன் சொல்கிறாராம், ஒரு அவிசுவாசியான புருஷனுக்கு ஒரு விசுவாசியம் உள்ள ஒரு மனைவி இருந்தால் பிறக்கக்கூடிய குழந்தை கூட அது தேவனுடைய குழந்தையாக கருத்தப்படும் அப்படிங்கிறார். அதே தான் மாற்றின்னு சொல்லிக்கலாம், புரியுதுங்களா? ஆனால் அந்த விசுவாசம் உள்ள அந்த ஸ்திரீ இருக்கிறாங்க பாருங்கள், அந்த ஸ்திரீ தன்னுடைய குழந்தை எதில் வளர்த்தணும்? தான் என்ன விசுவாசத்தில் இருக்கிறாங்களோ அந்த விசுவாசத்தில் வளர்த்தணும். கொரிந்தியருக்கு பவுல் எழுதுறார், வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எண்ணத்தினால் எனில் அவ்விசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். பார்த்தீங்களா? அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படும். அப்படின்னா ஒரு மனைவியாக இருக்கக்கூடிய புது சிருஷ்டிக்கு எவ்வளோ பெரிய ஒரு மேன்மையை தேவன் கொடுக்குறார் பாருங்க, இல்லையா? ஒரு வீட்டினுடைய தலைவரே கணவர் தாங்க. ஆனால் அந்த கணவர் அவிசுவாசியாக இருக்கும்போது மனைவி பாருங்க, ஒரு விசுவாசியாக இருந்தால் அந்த மனைவியாலே கணவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அவிசுவாசியமான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகளும் எப்படி இருக்குமா? அசுத்தமாக இருக்குமே. அப்படின்னா புரிஞ்சுங்களா? 2 விஷயம் நடந்தே ஆகணும். அவிசுவாசமுள்ள ஒரு புருஷன் இருந்தால் அந்த மனைவி தன்னுடைய பரிசுத்தத்தினால, தன்னுடைய பரிவுனால, தன்னுடைய அன்புனால, தன்னுடைய சகிப்புத்தன்மையினால அந்த புருஷனை தன் பக்கம் இழுக்கணும். அந்த கேரக்டருக்குள்ளே தன் பக்கம் இழுக்கணுங்கிற வேறு மாதிரி புரிஞ்சுக்காதீங்க, தன்னை அடிமைப்படுத்தணும் அந்த அர்த்தம் இல்லை, அந்த கேரக்டருக்குள்ளே இழுத்துடணும். அதே மாதிரி ஒரு அவிசுவாசம் உள்ள புருஷனாக இருந்தால், அதே விசுவாசம் உள்ள புருஷன் தன்னுடைய மனைவி அப்படி இருந்தால் தன்னுடைய கேரக்டரில் அது இழுக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு பிறந்த குழந்தை என்ன ஆயிடுமா? அசுத்தமாயிடும். அதனால தான் அன்புக்குரிய சகோதர சகோதரே, ஆண்டவர் முதலே சொன்னார், உங்களுக்கு முதல் சத்துருவே யார் தான்? ஒரு மனுஷனுக்கு சத்துரு அவன் வீட்டாரே என்னார். ஏன் அப்படின்னா, நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை பார்த்திங்கன்னா ஒரு புது சிருஷ்டி ஆகிறதுக்கு என்னென்னவெல்லாம் தடை இருக்கோ அத்தனையும் தடை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி சமயத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு இரக்க குணம், ஒரு பரிவு இருந்ததுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்கலாம்? திருத்திக்கலாம். அதனால் இப்போ தேவன் எப்படி ஃபீல் பண்ணுறனா, அதாவது நம்ம கடந்த காலத்தில் செய்த பாவத்துக்கு நம்ம வருந்துறோம்னு வச்சுங்களேன். நம்ம ஏற்கனவே சில பாவங்கள் செய்துட்டோம், பெற்றோர்கள் பற்றி பேசிகிட்ருக்கோம். அந்த பாவங்களுக்கு நம்ம வருந்தும் போது தேவன் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாராம். அதே சமயத்தில் அதிலிருந்து அது சில சோதனைகள் நமக்கு கொடுக்கும்போது அதை சகிக்கும்போது இன்னமும் மகிழ்ச்சி அடைகிறாராம் தேவன். எப்படி முடிக்கிறார் அந்த கருத்தை? ஏன் அப்படின்னா, ஒருவேளை இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வழிநடத்துகிற ஒரு காரணமாக கூட இருக்கலாம். அதனால் நம்ம பெற்றோர்களாக முதல்ல என்ன செய்யணும்? நாம் சிக்ஷை வாங்கும்போது அதை சகிச்சு பழகணும். ஏன்னா நம்மகிட்டே சில குறைகள் இருக்குது. அப்போ அதே மாதிரி தான் நம்முடைய பிள்ளைகள்கிட்டே அந்த குறைகள் இருக்கும். அப்போ அந்த பிள்ளைகள்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு பெண் குழந்தை அல்லது ஒரு ஆண் குழந்தை பசங்கள் இருந்தால் கூட ஓரளவுக்கு மேலே வளர்ந்துட்டா கூட அந்த என்ன வார்த்தை யூஸ் பண்ண தெரியுங்களா? என் குழந்தைம்பாங்க. அவங்க என்ன தான் வளர்ந்துருந்தா கூட அந்த பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளைகள் என்ன தான்? குழந்தை தான். அப்போ அந்த குழந்தைகள்கிட்ட
எப்படி ஒரு பெற்றோர் பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்து குழந்தைகளாக இருக்கிற அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு குழந்தைகளாக வளர்த்தணும். அதே சமயத்தில் ஒரு ஒரு யூத் ஸ்டேஜுக்கு ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா உடனடியாக என்ன செய்யணும்னா, ஒரு நண்பர்களைப் போல என்ன பண்ணணும்னா வளர்த்தணும். அதாவது ஒரு குழந்தை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் அந்த குழந்தையை குழந்தையாக நம்ம பாவிக்கணும். அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் தங்களுடைய குழந்தைகளை நண்பர்களாக பாவிக்கணும்னு சொல்கிறார். இது வந்து அமெரிக்காவில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சில அந்த மாதிரி ஒரு மனநிலை வந்து ஒரு சிலருக்கு பாசிட்டிவாக இருக்கும், ஒரு சிலருக்கு நெகட்டிவாக போயிடும். ஆனால் நம்முடைய கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய குழந்தைகளை வந்து ஒரு லெவலுக்கு மேலே இந்த காலகட்டங்களில் வரும்போது நம்ம வந்து நண்பர்களாக பாவிக்கும்போது, இப்போ வந்து ஏன் நண்பர்களாக பாவிக்க சொல்கிறார் அப்படின்னா, முதல் விஷயம் அவங்களுடைய அந்த எண்ணங்களையும் அந்த காரியங்களை நம்ம முதல் புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நண்பர்களாக இருக்கும்னு சொல்கிறார். அதை புரிஞ்சால் தான் அதற்கு தகுந்தபடி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க முடியும். சில நேரத்தில் அவர்கள் சில தவறான விஷயங்களை சரின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் ஒரு பெற்றோர்களுடைய அந்த ஒரு உரிமையை வந்து உள்ளே நுழைச்சு இதுதான் அப்படின்னு சொல்லும்போது அது எதிர்ப்பு காட்டும் சில குழந்தைகள். ஆனால் ஒரு நண்பர்களாக பக்கத்தில் உட்கார வச்சு அவங்களுக்கு சில விஷயங்கள் பொறுமையோடு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைகளுக்கு புரியும். ஸோ அதனால தான் அவர் என்ன சொல்கிறார், ஒரு வைரம் இருக்குது பாருங்கள், வைரத்தை வந்து நல்லா பாலிஷ் பண்ணால் தான் அது மேலும் வைரமாகும். புரியுதுங்களா? ஒரு சாதாரண ஒரு கல்லை எடுத்து நீங்கள் பாலிஷ் பண்ணுறது ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கான்னு பாருங்கள். அந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் வந்து ஒரு வைரம் போன்றவர்கள். புது சிருஷ்டியுடைய கேரக்டருக்குள்ளே மேலும் மெருகேற்றப்படணும் அப்படின்னா இவர்கள் மேலும் மேலும் தேவனுடைய வசனங்களின் மூலம் அவர்கள் வந்து மெருகேற்றப்படணும். நம்மளாம் சாதாரண ஆள்கள் இல்லை, சாதாரண கல் இல்லை. நம்ம தேவன் நம்மளை இந்த பூமியிலிருந்து கண்டெடுத்த வைரங்களைப் போல இல்லையா? அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் வந்து என்ன செய்யணும், ரொம்ப ஜாக்கிரதையாக அவருடைய பிள்ளைகளை இங்கே வழி நடத்தணும். அது மட்டும் இல்லை, பிள்ளைகளுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, சின்ன வயசுலேருந்தே உழைப்புனுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸை கற்றுக் கொடுக்கணுமா. நம்ம வந்து தொடக்கத்திலிருந்தே நல்லா கடினமாக உழைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணுமா. இல்லைன்னா அந்த குழந்தைகள் சோம்பேறியாகவே போயிடும். அப்போ அந்த கடினமாக உழைக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஃபிசிக்கல் பாடி கண்டிஷன் வந்து ஃபிட்டாக இருக்கணும் இல்லையா? அந்த ஃபிட்டாக இருக்கணும்னா டெய்லி அவர் என்ன செய்ய சொல்கிறாருன்னா, சின்ன சின்ன அந்த உடற்பயிற்சிகளை குழந்தைகளுக்கு நீங்கள் தொடர்ந்து கொடுங்க. இது நம்ம ஊரில் எல்லாம் கரெக்டாக இருக்குமான்னு தெரியாது, பட் இருந்தால் கூட சொல்கிறார், அந்த 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 காரியங்களை சொல்கிறார். அதாவது நீங்கள் தொடர்ந்து சில உடற்பயிற்சிகள் கொடுங்க. அந்த உடற்பயிற்சிகள் மூலம் தங்கள் உடம்புகளை வந்து அந்த ஸ்டாமினா, அந்த தசைகள் எல்லாம் அவங்க கொஞ்சம் கரெக்டாக வைக்கும்போது கடினமாக உழைக்கும் போது ஒரு பெருசாக தெரியாது. ரொம்ப நாளாக ஒருத்தர் வேலை செய்யாமல் திடீர்னு ஒரு மம்புட்டி எடுத்து அந்த அந்த கொத்துங்கன்னு சொன்னால் அவங்களால கஷ்டம் இல்லையா? அந்த கைகள் கால்கள்லாம் அதுக்குரிய அந்த ஸ்டாமினா இருக்காது. அதனால் சொல்கிறார், நீங்கள் எப்பொழுதுமே அந்த உழைப்புக்கு அதிகமாக மதிப்பு கொடுத்து பழங்க. அது மட்டும் இல்லை, சின்ன குழந்தைகளெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு செய்கிற மாதிரியெல்லாம் சில பாத்திரங்களை வச்சுட்டு விளையாடும் இல்லையா? அதே மாதிரி பஸ் ஓட்டுற மாதிரி விளையாடும். இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக பெரியவங்க என்ன செய்கிறாங்களோ அதை வந்து சின்ன சின்ன பொருள்களை வச்சு விளையாடுவாங்க. இப்போது அது வந்து நம்ம நார்மலாகவே சில பொம்மைகளெல்லாம் நம்ம வாங்கி கொடுப்போம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது. இப்போ இந்த விளையாட்டை அவங்க விளையாடும்போது அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இல்லையா? அந்த ப்ராக்டிஸை மூலதனமாக வச்சு என்ன பண்ணுமா, அந்த குழந்தைகள் பெருசாகும்போது வீட்டுக்குள்ளே பொருளாதாரத்தில் மற்ற எல்லா விஷயத்திலையும் நடக்கிற அந்த ஒரு நடவடிக்கைகளில் அவங்க ஏற்கனவே இந்த விளையாட்டின் மூலம் பெற்றுக்கொண்ட அந்த அறிவை இங்கே பயன்படுத்த வைக்க வேணுமா. புரியுதுங்களா? இங்கே பயன்படுத்த வேணும். அப்போது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாப்பாடு செய்கிறான்னு ஒரு சின்ன சட்டி அப்படி வச்சுங்க. இந்த சின்ன சட்டியில் ஒரு 100 கிராம் தான் அரிசி போட முடியும். அப்போது அந்த சின்ன வயசுலேயே அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன சட்டியில் ஒரு பெரிய அண்டா நிறைய அரிசியெல்லாம் கொண்டு போய் போட முடியாது. அப்போ அது பழகுது, அப்போ அதுக்கு தெரியுது கொஞ்சம் தான் போட முடியும், அப்போ இந்த இடத்துக்கு கொஞ்சம் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிக்கல் விஷயம் தெரியுது இல்லையா? அந்த விஷயத்தை அவங்க பெருசாகும்போது அது எப்படிப்பட்ட கேரக்டராக நமக்கு சொல்லிக் கொடுக்கணுமா பாருங்கள். அமெரிக்கன் ஸ்டாண்டர்டில் எழுதுகிறார், முதல்ல தேவனுடைய பிள்ளைகளுடைய பெற்றோர்களுடைய பிள்ளைகள் சிக்கனமாக இருக்க கற்றுக்கணுமா, எதையும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, சிக்கனமாக இருக்கணும், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தை நல்ல முறையில் பயனுள்ள முறையில் பயன்படுத்தணும், அதற்கு நிறைய பயிற்சி எடுக்கணும். புரியுதுங்களா? அதுக்கு நிறைய பயிற்சி எடுக்கணும். இப்போ இதெல்லாம் பெற்றோர்கள் தான். அப்போது இந்த 3 விஷயத்தையும் பெற்றோர்கள் செஞ்சால் தான் பிள்ளைகள் அதை பார்த்து கற்றுக்குவாங்க.
பெற்றோர்கள் சைக்கிள் ஓட்டுறதை பார்த்து பிள்ளைகள் ஓட்டுறாங்களா இல்லையா? பைக் ஓட்டுறதை பார்த்து பிள்ளைகள் ஓட்டுறாங்க. அப்போது நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக இருக்கிற விஷயங்களை கற்றுக் கொடுக்குறோம். அதே ஆவிக்குரிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல கேரக்டர் அவங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அதை அவர்கள் பெரிய லெவலில் வரும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா கற்றுக்குவாங்க. அந்த சிக்கனம் வேஸ்ட் பண்ணக்கூடாத நிலைமை. அதனால தான் மறுபடியும் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறார். 5 அப்பம் 2 மீன் கொண்டு அங்கே 10,000 பேருக்கு பரிமாறும்போது அங்கே மிச்சமான மீனையெல்லாம் தூக்கி போடல, என்ன செய்கிறாங்க? கூடைகளில் சேர்த்து வச்சு அது பின்னாடி அவங்க திரும்ப ஊருக்கு போகும்போது அவங்க தேவைப்படும் போது அதை சாப்பிட்றதுக்கு அங்கே எடுத்து வைக்கிறாங்க பாருங்க. புரியுதா? அப்போது எந்த விஷயத்தையும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம உலகத்தினுடைய ஒட்டி போகும்போது தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணுமா? நம்முடைய தேசம், நம்முடைய நாட்டை பற்றி சொல்லிக் கொடுக்கணுமா பிள்ளைகளுக்கு? பாருங்கள், நம்முடைய நாடினுடைய நிலைமை எப்படி இருக்குது. இப்போ யுத்தங்களை பற்றி சொல்லிக் கொடுக்கணுமா? நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி போயிட்டுருக்கு, நம்முடைய ஃபேமிலிக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், இது எல்லாம் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெற்றோர்களுடைய ஸ்டாண்டர்ட்லேருந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறத விட ஒரு நண்பர்களுடைய ஸ்டாண்டர்ட்லேருந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. இதெல்லாம் எதுக்கு? இப்போ நம்முடைய கேள்வி கேட்கலாம், உலகத்தினுடைய காரியங்களை பற்றி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே தெரியும். நான் உலகத்தான் அல்லாத போல் நீங்களும் உலகத்தார் அல்ல. ரசல் பிரதர் ஏன் கோட் பண்ணுறாருன்னா, இவைகளெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து நீங்கள் பிரயோகப்படுத்தும் போது அதற்கு தகுந்தபடி உங்களை வாழ்க்கையை நடத்த முடியும். இல்லைன்னா ஒரு விஷயம் தெரியாமல் போயிடுங்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? இந்த பூமியில், அதாவது பெற்றோர்கள் இந்த பூமியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், தேசங்களுடைய நிகழ்ச்சிகள், யுத்தங்கள், பொருளாதாரம், இதை பற்றியெல்லாம் சொல்லணும். ஆனால் அதே சமயத்தில் இதை கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு அந்த காலத்துலலாம் இன்றைக்கி நமக்கு டிவி மீடியாஸ் எல்லாம் வந்தாச்சு. அவர்களுடைய காலத்தில் அப்படி இல்லை, புஸ்தகங்கள் மட்டும்தான். அதனால் என்ன செய்வாங்கன்னா, சில பிள்ளைகள் வந்து கண்ட புஸ்தகங்கள் எல்லாம் படித்து சில நேரத்தில் கெட்டு போயிடுவாங்க இல்லையா? அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கன்னு தான் சொல்கிறேனே ஒழிய, அதே சமயத்தில் குப்பைகளாக இருக்கக்கூடிய குப்பை தொட்டிகள் மாதிரி இருக்கக்கூடிய புஸ்தகங்களை அதிகமாக என்ன பண்ணக்கூடாது? படிக்கக்கூடாது. படித்தோம்னா அதனுடைய புத்தி தான் நமக்கு என்ன ஆகுமா? அது வரும். அது தேவையில்லாத, எப்படி சொல்கிறாருன்னா, நம்ம ராஜ்யத்திற்கு நம்மை தயாரற்ற நிலைமைக்கு கொண்டு போயிடும் அப்படிங்கிறார். அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கண்ட புஸ்தகத்தெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம்னா, இப்போ நம்மளே அப்படித்தாங்க. சத்தியத்திற்குள்ளே வந்ததுக்கு பிறகு நிறைய தேவனுடைய பிள்ளைகள் சொல்கிறாங்க, பிரதர் இதுக்கு முன்னாடி எத்தனையோ புஸ்தகங்களை வாங்கி அடுக்கி வைப்பேன், அவங்க பேசுனது, இவங்க பேசுனது, அந்த பாஸ்டர் பேசுனது, இந்த பாஸ்டர் பேசுனது, கடைசியாக சத்தியத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லா புஸ்தகத்தையும் தூக்கி குப்பைத்தடியில் போட்டேன் பிரதர்ன்னு சொன்னாங்க. எல்லாமே நமக்கு நல்லா தெரியும், நம்மளும் அதை செய்திருக்கோம் இல்லையா? அப்போ தேவையில்லாத புஸ்தகங்கள் பார்க்கக்கூடாது. இப்போ நம்ம அதை அப்படியே ப்ராக்டிக்கலாக இந்த காலத்துக்கு பொருத்தி பார்த்தோம்னா, அன்னைக்கு புஸ்தகம், இன்னைக்கு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், மொபைலு, செல்ஃபோனு, டிவி, தேவையில்லாத விஷயங்களை தேவையில்லாத நேரத்தில் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டுருக்கிறது? அதிக நேரத்தை செலவு பண்ணுறது. அது நம்மை தேவனுடைய ராஜ்யத்திற்கு தயாரற்ற நிலைமையில் கொண்டு போய் விட்டுரும். சரிங்களா? ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கணும். அதே இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு வேளை இதை நம்ம ரொம்ப அதிகமாக போயிட்டோம்னா அது கொள்ள நோய் மாதிரி வந்துடுமா, தவறான விஷயங்களுக்குள்ளே அங்கே போயிடும். சரி, ஒரு பிரதர் ரசல் வந்து அதுக்கு இந்த அப்சர்வேஷன் இந்த மாதிரி தவறாக போகிறதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறார். ஒரு லேடி இருந்தாங்களாம். ஸோ அந்த லேடி வந்து அவங்களுடைய காலத்தில் நல்ல ஒரு மனநிலையில் ஒரு லேடியாக இருந்திருக்காங்க. சரிங்களா? ரொம்ப தூய்மையாக நல்ல பேச்சு பேசுவாங்க, நல்ல எல்லாத்துக்கூட பழகுவாங்க. அந்த மாதிரி ஒரு லேடி திடீர்னு அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சான். பைத்தியம் பிடிச்ச உடனே ஆச்சரியம் பாருங்கள், அதுக்கு முன்னாடி அவங்க நல்ல மனநிலையில் இருக்கிற போது ஒரு வார்த்தை கூட கெட்ட வார்த்தை அவங்க வாயில் வரலையா. ஆனால் என்னைக்கு அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சதோ அன்னையிலிருந்து மோசமான கெட்ட வார்த்தைகளை தான் பேச ஆரம்பித்தாங்க. இப்போ கேள்வி என்னென்னா, அவங்க நல்ல நிலைமையில் இருக்கும்போது அந்த வார்த்தைகளே வெளில மைண்டில் இல்லையே, அப்புறம் எப்படி பைத்தியம் முடிச்சா மட்டும் வருது கெட்ட வார்த்தை? இப்போ கூட நம்ம கவனிச்சு பாருங்கள், சில பைத்தியக்காரர்களை பார்த்தீங்கன்னா தெளிவாக கெட்ட வார்த்தை மட்டும் தெளிவாக பேசுவாங்க. அதுக்காக பைத்தியக்காரர்களை தேடி அலைய வேண்டாம். நம்ம போகிற போது யாராவது பைத்தியக்காரர்கள் இருந்தால் பார்த்துக்கலாம். இன்னும் சில பைத்தியக்காரர் நம்மளை சுற்றிலே இருக்கிறாங்க. யார்? கெட்ட வார்த்தை பேசுகிறவங்கெல்லாம் பைத்தியக்காரத்தை. ஆனால் இந்த கருத்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நல்ல குணலட்சணத்தை நல்ல மைண்டுடைய
இந்த ஒரு லேடி எங்கேயோ யாரோ பேசுனதை என்ன பண்ணியிருக்காங்க, எங்கேயோ ஒரு சந்தர்ப்பத்தில் மைண்டுக்குள்ளே வாங்கி வச்சு அது ஓரத்தில் இருக்கு. இப்போ அந்த மைண்டு கொலாப்ஸ் ஆகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நல்ல விஷயங்கள் எல்லாம் கொலாப்ஸ் ஆகி தவறான வார்த்தைகள் வெளியே வரும்போது அதை தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எதுக்காக சொல்ல வர்றாருன்னா, கவனிங்க, இதே மாதிரி தாங்க பிள்ளைகள், பெற்றோர்கள். முதல்ல பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுமா. நம்ம சுற்றியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நம்ம அப்சர்வ் பண்ணும்போது மேக்சிமம் நல்லவைகள் இருக்கிறதா அப்சர்வ் பண்ணிக்கணும். ஒருவேளை கெட்ட விஷயங்கள் நடக்கும்போது அதை விட்டு வெளியே போயிடணும். அப்படி இல்லாதபடிக்கு நம்ம அதை தொடர்ந்து கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த கெட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு மூலையில் போய் நமக்கு டம்ப் ஆகிடும். அப்புறம் உலகப்பிரகாரமான பைத்தியங்கள் நமக்கு பிடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கெட்ட விஷயங்கள் தான் அதிகமாக டெவலப் ஆகும். அதை சின்ன வயசுலேருந்தே டெவலப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் குழந்தைகள் இப்போ பெற்றோர்களெல்லாம் சர்ச்சில் போய் அங்கே ஆராதிக்கும் போது இந்த குழந்தைகள் இந்த மைண்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா, சில நேரத்தில் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற டைம் இருக்காது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா சண்டே கிளாஸ்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. புரியுதா? சண்டே கிளாஸ் இது எல்லா சர்ச்சிலையும் இப்போ நடக்குது. சண்டே கிளாஸ்னு. இந்த சண்டே கிளாஸினுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? பெற்றோர்கள் அந்த ஆவிக்குரிய விஷயத்தில் குவாலிஃபை ஆகலை, அவங்களுக்கு தெரியலங்கிறதுனால அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் ஏற்பாடு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் அதே சமயத்தில் ரசல் பதர் என்ன அந்த கருத்து கொடுக்குறாருன்னா, த ட்ரூ எஜுகேஷன் ஆஃப் பைபிள் கேன் பி கிவன் பை ஒன்லி பேரண்ட்ஸ் அப்படிங்கிறார். பெற்றோர்கள்னால மட்டும்தான் ஒரு தெய்வீக விஷயத்தை தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். அதே சமயத்தில் அந்த காலத்தில் அதாவது பெற்றோர்களுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. அதனால் இவைகளெல்லாம் அப்சர்வ் பண்ணி கவனிங்க, 1781 இங்கிலாண்டில் கிளார்செஸ்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ராபர்ட் ரெய்க்கர் அப்படின்னு ஒருத்தர் தான் முதல் சண்டே கிளாஸ்னு ஒன்று ஆரம்பித்தார். புரியுதா? சண்டே கிளாஸ்னு ஒன்று ஆரம்பித்தார். 10லிருந்து 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை கூப்பிட்டு அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு தேவனுடைய காரியங்கள், உலகத்தினுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் மேக்சிமம் பைபிள் அதை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்படி சொல்ல ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு அவங்களுடைய மெத்தடில் சொல்ல ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் அதை ஏற்றுக்கொள்ளணுங்கிற எண்ணம் வரும்போது அது டெவலப் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இன்றைக்கி உலகம் முழுவதும் என்ன வந்தாச்சு எங்கே பார்த்தாலும் எல்லா சர்ச்சிலையும் சண்டே கிளாஸ். அதோடைய பேசிக் இங்கிலாந்து ஏற்படுத்தப்பட்டதான். இன்றைக்கி எல்லா சர்ச்சிலையும் சண்டே கிளாஸ் வைக்கிறாங்க. இப்போ நம்முடைய சபைகள் கூட என்ன தான் வைக்கிறோம், குழந்தைகளுக்கு தனியாக சண்டே கிளாஸ்ன்னு வைக்கிறோம். சில நேரத்தில் கன்வென்ஷன் நடத்துவோம். கன்வென்ஷன் வியாழன் வெள்ளியில் நடக்கும். ஆனால் குழந்தைகளுக்கு மட்டும் அதுக்கு பேர் என்ன, சண்டே கிளாஸ். இந்த டைட்டில் வந்துருச்சு பாருங்கள், அதுக்கு பேரே சண்டே கிளாஸ். நம்மளே வேகம் இல்லாமல் பேச பாருங்கள், சண்டே கிளாஸ் நடக்குது என்னாங்க போங்க அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல, அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் இது அந்த காலத்திலேயே கிறிஸ்டியன் சயின்டிஸ்ட்னு குரு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கொஞ்சம் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இந்த குழந்தைகளை தவறான வழியில் மற்றவங்க வழிநடத்தக்கூடாது. இங்கே நம்முடைய அமெரிக்காவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வழிநடத்திட்டாங்களா, ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை பார்க்க ஆரம்பிக்கும் போது அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் போது உடனே அதை செய்யணும்னு தோணுமா. அப்போது சில நேரத்தில் எப்படி தவறாக வழிநடத்திடுவாங்க அப்படின்னா, ஹிப்னாட்டிசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹிப்னாட்டிசம்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் அந்த மேஜிக்கு, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்களா, அந்த குழந்தைகள் மத்தியில் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் செய்யும்போது அந்த குழந்தைகள் அதனால் என்ன செய்யுதுன்னா அது ஈர்க்கப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கெட்ட விஷயத்தை செய்யணுங்கிற எண்ணம் அந்த குழந்தைக்குள்ளே போயிடும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இந்த மாதிரி சில சூழ்நிலைகளை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது ஏதாவது அந்த மாதிரி ஒரு காரியத்தில் போகுதுன்னா இம்மிடியட்டாக அதிலிருந்து வித்ட்ரா வாங்குறதுக்கு அது உடனடியாக அவர்கள் எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கணும். இல்லைன்னா பின்வாங்கிடும். நம்ம அந்த புது சிருஷ்டி நிலைமையிலிருந்தே பின்வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுமா. அதுக்கு தான் எபிரேயருக்கு பவுல் எழுதும்போது நாம் கெட்டுப்போக பின்வாங்கிறவர்களாக இராமல் ஆத்துமா ஈடேற நம்ம விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் அந்த விசுவாசம் அதிகமாகணும்னா வேத வசனங்கள் அதிகமாக இருக்கணும். வேத வசனங்கள் அதிகமாக இருக்கும்போது நம்ம பின்வாங்க மாட்டோம். ஆனால் நம்மளை சுற்றிலும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்குமா. பெற்றோர்கள் ரொம்ப இந்த காலத்திலே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது.
எப்படியாவது பிள்ளைய கெட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால தான் அவர் என்ன பண்ண சொல்கிறாருன்னா, ஒரு நல்ல அட்மாஸ்பியரை நீங்கள் முதல்ல வீட்டில் கொடுங்க. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னு, ஒரு நல்ல சூரிய வெளிச்சம் இருக்கணும், தேவையான வெப்பம் வெளிச்சம் இருக்கணும், அப்புறம் குழந்தைகளை வந்து அதிகாலையில் எந்திரிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். இது நடக்கவே நடக்காது இந்த உலகத்தில். ஏன்? நாமளே அதிகாலையில் எந்திரிக்கிறது இல்லையே. சில பேர் சுகர்காரர் மட்டும் எந்திரிக்கிறாங்க, பாவம் உயிர் வாழ்ந்தே ஆகணும். அதனால் காலையில் எந்திரிச்சு கொஞ்சம் நடக்கணுங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, நடப்பாங்க. ஒரு சிலர் மிலிட்ரியில் இருக்கிறவங்க அந்த ப்ராக்டிஸ் இருக்கும். ஒரு சிலர் ஒரு அவங்கவுங்க சில பழக்க வழக்கங்கள். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் யாரும் எந்திரிக்கிறது இல்லை இல்லையா? அப்போது ஆனால் சொல்கிறார், அந்த அதிகாலைங்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சில சப்ஜெக்டில் கூட நம்ம படிச்சிருக்கிறோம், அதிகாலையில் எந்திரிச்சு செய்யக்கூடிய ஜபங்கள் அப்படின்லாம் பார்த்துருக்கோம். அப்போது இது வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லும்போது, அந்த குழந்தைகள் காலையில் அதிகமாக எந்திரிக்கும் போது அந்த சூரியோதயத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியரில் எந்திரிச்சாங்கனாலே அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நல்ல காற்றுக்களை அவங்க சுவாசிப்பாங்க. அப்போது எடுத்த உடனே தூங்கி எந்திரிக்கும் போது நல்ல காற்றுகளை சுவாசிக்கும் போது அது கடைசி நைட்டு வரைக்கும் அது என்ன ஆகுமா, அது இன்ஹேல் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்கிறேன். அதே மாதிரி மழை, தேவையான அளவு மழையும் பார்க்கணுமா குழந்தைகள். மழையே பார்க்காம இருந்துச்சுனாலும் கஷ்டமாயிடுங்க. இதெல்லாம் இயற்கை சூழ்நிலைகள். அது மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கு நல்ல உணவு நல்ல உணவு கொடுக்கணுங்கிறார். இதெல்லாம் நம்ம நடக்குமான்னு பாருங்கள். நம்முடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வசதியெல்லாம் எத்தனையோ சகோதரர்கள் வசதி இல்லை, நல்ல உணவுகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் சில பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னா, நல்ல வசதி வாய்ப்பு இருக்கும், ஆனால் அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை செஞ்சு கொடுப்பாங்க. எத்தனை நாள் தான் அந்த கோதுமை உப்புமாவே சாப்பிட்றது? யோசனை பண்ணி பாருங்கள். சில குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் ஒழுங்காகவே செஞ்சு போட மாட்டாங்க, கோதுமை உப்புமாவே செஞ்சு போடுவாங்க. அந்த குழந்தைகள் கோதுமை உப்புமாவே சாப்பிட்டு கடைசியில் ரோஸ்ட் கிடைக்காதா, பூரி கிடைக்காதா அப்படின்னு போயிடுவாங்க இல்லையா? அப்போது குழந்தைகளுடைய மனநிலையை அறிந்து கொண்டு அந்த பொருளாதாரத்திற்கு ஏற்ப என்ன பண்ணுவோம், நல்ல சூழ்நிலையில் அங்கே வளர்த்தணும். அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஒருவேளை இந்த மாதிரி சிலதெல்லாம் நமக்கு கிடைக்காம போகுங்கிற போது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், கோபம் கூட சில நேரத்தில் வரும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது அந்த குழந்தைகளை மிக நல்ல முறையில் பாசிட்டிவ் அப்ரோச்னு சொல்கிறோம் இல்லையா, அவர்களை வந்து வழிநடத்தி அந்த மாதிரி கேரக்டர்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு வரணும். அதுக்கு நீதிமொழிகள் ஒரு வசனம் நம்ம படிக்கலாம் பாருங்க, 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். பார்த்தீங்களா, தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அப்போது பெற்றோர்கள் முதல்ல அவங்க மனசை அடக்கி பழகணும். அடுத்தது தங்களுடைய குழந்தைகளையும் தங்களுடைய மனதை அடக்குவதற்கு கற்றுக் கொடுக்கணும். அப்படி கற்றுக் கொடுக்கும்போது எந்த விதமான ஒரு தவறான சிந்தனை இல்லாமல் வருவாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறார், பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பாங்க, நிறைய சோதனையில் வலி வந்திருக்கும், பெயின் லைஃப். ரசூல் பிரதருடைய ஒரு யோசனை என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் பெற்ற வலிகளை எல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லாதீங்கிறார். நீங்கள் அனுபவித்த ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது நான் சொல்கிறது ஒரு அனுபவமாக சொல்லலாம். ஆனால் சில நேரத்தில் அந்த மாதிரி சொல்லக்கூடிய மெத்தட்லேயே ஒருவேளை ஏதாவது தவறாக இருந்துச்சுன்னா அந்த தவறான அப்ரோச் என்ன ஆகிடும், அந்த குழந்தைகளை அதிகமாக பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறார். அதனால் நீங்கள் ஒரு வலி வந்துருச்சுன்னா அதோட நீங்கள் வச்சுங்க, அந்த குழந்தைகளுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்கன்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ நம்ம இருக்கக்கூடிய காலப்பகுதிக்கு போகிறார் ரசல் பிரதர் வந்துட்டு, இப்போ ஒரு பெரிய ஆபத்து காலம் இந்த உலகத்துக்கு வரப்போகிறோம். அப்போ இந்த ஆபத்து காலம் இந்த உலகத்துக்கு வரும்போது நம்முடைய குழந்தைகளுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத சொல்லும்போது அதுக்கு 2 வசனம் கொடுக்குறார். இது பாருங்கள், எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி கொடுத்த வசனம், இன்றைக்கி அதை வந்து இப்போ நடக்கிற மாதிரி வசனங்களை எடுத்து நம்ம தீர்க்க தரிசனம் சில நேரத்தில் டிஸ்கஸ் பண்ணுறோம். பாருங்கள், எசேக்கியேல் 7:19 வாசிக்கலாம். தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள், அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பாய் இருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. இது வந்து அன்னைக்கு சொல்றாரு இந்த வசனது, இது இன்னைக்கு நமக்கு நல்லா பொருந்தி வர்ற மாதிரி இருக்கு பாருங்க. அப்போது கர்த்தருடைய சினத்தின் நாள்னு ஒன்று வரப்போது, அது ஆபத்து காலம். அந்த சினத்தின் நாள்னு ஒன்று வரும்போது இவங்க வச்சிருக்கிற பொருளெல்லாம் அவங்களுடைய ஆத்துமாக்களை திருப்தியாக்கப்படுவதில்லை. ஏன்னா அவங்க அக்கிரமே அவங்களுக்கு இடரலாகும். இந்த விஷயம் பிள்ளைகளுக்கு தெரியணுமா? இப்போ நடந்துட்டு இருக்கிற சூழ்நிலைகள்
இங்கே இருக்கிற எல்லா பொருளுமே நம்மை தேவனிடத்தில் வழிநடத்தாது, நம்மளை திருப்திப்படுத்தாது அப்படின்னு நம்முடைய பிள்ளைகளுக்கு அது சொல்லணும். அடுத்தது செப்பனியாவில் சொல்கிறார், கர்த்தருடைய உட்காரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னையும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது, எல்லாத்தையும் நிர்மூலம் பண்ணிடுவேங்கிறார். இன்னொரு வசனம் கூட கோடிட்டு காட்டுறார். சகரியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். இந்நாட்களுக்கு முன்னே மனுஷனுடைய வேலையால் பலனும் இல்லை, மிருக ஜீவன்களுடைய வேலையால் பலனும் இல்லை, போகிறவனுக்கும் வருகிறவனுக்கும் நெருக்கடியின் நிமித்தம் சமாதானமும் இல்லை. யாருக்குமே சமாதானம் இல்லைங்கிறார். எல்லா மனுஷரையும் ஒருவரை ஒருவர் விரோதிக்க செய்வேன். இன்னைக்கு அதான் நடக்க போகுது இன்னும் கொஞ்ச நாள். இப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய உபத்திரவ காலத்திற்குள்ளே நம்ம போகும்போது நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? இந்த மாதிரி சில நல்ல ப்ராக்டிஸ் இல்லாமல் போச்சுன்னா நாமளும் தப்பிக்க முடியாது, நம்முடைய பிள்ளைகளும் தப்பிக்க முடியாது. அதுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறார் செப்பனியா. அதே செப்பனியாவில் தேசத்தில் உள்ள சிறுமையானவர்களே, செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே நீங்கள் என்ன பண்ணிருங்க, அவரை தேடுங்கள். இதுக்கு விளக்கம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? பிதாவாகிய தேவனை நமக்குள்ளே தேடுங்கள்னு அர்த்தம். அவருடைய நீதியை தேடுங்கள் அப்படின்னா கீழ்ப்படியுங்கள். அடுத்தது மனத்தாழ்மையை தேடுங்கள். ஸோ இந்த மூணையும் தேவனுடைய பிள்ளைகள், பெற்றோர்கள் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணோம். அடுத்தது அதே ப்ராக்டிஸை அவருடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கணுமா. அதில் 2 முக்கியமான விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. தயவுசெய்து இந்த விஷயத்தை நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே வசனத்தின் மேலே ஒரு பயம் இருக்கணும். தேவ வசனம் சொல்லுச்சுன்னா அதுக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு பயபக்தி இருக்கணும். சரியா? அடுத்தது அவர் அதே வசனத்தில் சொல்ல போகிற வாக்கு தத்துவத்தின் மேலே ஒரு விசுவாசம் இருக்கணும். புரிஞ்சுங்களா? வசனத்தின் மேலே ஒரு பயம் இருக்கணும், அவருடைய வாக்கு தத்துவத்தின் மேலே ஒரு விசுவாசம் வைக்கணும். இந்த 2 இருந்ததுன்னா போதும், பிள்ளைகள் காப்பாற்றப்படுவார்கள், பெற்றோர்களும் காப்பாற்றப்படுவார்கள். பட் இந்த 2 நமக்குள்ளே இருந்துச்சுன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பூமியில் இன்னைக்கு பிள்ளைகள் அதிகமாக என்ன தெரியுங்களா எதிர்பார்க்குறாங்க? நான் சொல்கிறது கிறிஸ்தவ பிள்ளைகள் பைபிளை விட உலகத்தை அதிகமாக பார்க்குறான். எதில் கவரப்படுறாங்கன்னா, ஆடம்பரம், களியாட்டுக்கள், இதில் தான் கவரப்படுறாங்களாம். இதில் யாருமே விதிவிலக்கா அல்ல. ஏன் அப்படின்னா பெற்றோர்களே கவரப்படுறாங்க சில நேரத்தில். ஆடம்பரங்கள், லக்ஸுரி இல்லையா, களியாட்டுக்கள். இந்த பூமியில் என்னென்னமோ களியாட்டுகள் இருக்குது, சினிமா முதல் கொண்டு இல்லையா, மற்ற எல்லா களியாட்டுகள். இதில் தான் அதிகமாக அந்த அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இதை உடனடியாக தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம்னு சொல்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே இந்த ஆடம்பரம், களியாட்டுக்கள் 2மே கண்ணிலேயே பார்க்காம வளர்த்துருங்கிறார். யார் சொல்கிறது? அமெரிக்காவில் இருக்கிறவர் சொல்கிறார். பாருங்க, அவங்களுக்கு பொருந்தோ இல்லையா, இதுக்கு நமக்கு நல்லா பொருந்தும். இதில் நம்ம கொஞ்சம் ஒரு டேஸ்ட் காமிச்சிட்டோம்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் நம்மளை டார்ச்சர் பண்ணிடும். புரியுதுங்களா? சின்ன ஒரு வேடிக்கை நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா போதும். ரசல்பர் எழுதுறார், ஒரு குழந்தைக்கு ஒரு வேடிக்கை நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா அந்த வேடிக்கை திரும்ப திரும்ப குடுன்னு கேட்குமா, தவிர்க்கவே முடியாது. கடைசியில் அப்படியே போயிடும். சில பேர் சொல்லுவாங்க செல்லம் கொடுத்தே கெடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, அதே தான். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அந்த பிரம்பை கையாடாதவன்கிற வார்த்தை அதுதான். பிரம்புங்கிறது என்ன? கண்டிப்பு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல கண்டிக்கணுமோ அந்த இடத்துல கண்டிக்கணும், எந்த இடத்துல அன்பு காட்டணுமோ அந்த இடத்துல அன்பு காட்டணும். பெற்றோர்கள், சில பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, கண்டிக்க வேண்டிய நேரத்தில் அன்பு காட்டுவாங்க, அன்பு காட்ட வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாங்க. தவறான அணுகுமுறை சொல்கிறார். அந்த அணுகுமுறை வந்துருச்சுனாலே பிள்ளைகள் கெட்டு போயிடும். அதனால தான் இதை குறித்து சொல்கிறார். இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் பெற்றோர்களாக இருக்கும்போதே நீங்கள் கவனிச்சிருங்க. சின்னதுலேருந்து வெளியே வளரும் போதே அவங்களை என்ன பண்ணிடணும், இதை சொல்லிக் கொடுக்கணும். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பர்த்டே கொண்டாடுவாங்க இல்லையா, நம்ம ஏற்கனவே சப்ஜெக்டில் படிச்சிருக்கோம். இப்போ இது ரசல் பிரதர் சொன்னதில் ஞாபகம் வந்தனால் சொல்கிறேன். உங்கள் பண்டிகைகளையும் உங்கள் ஆசரிப்பு நாட்களையும் வெறுக்கிறேன்னு தேவன் சொன்னதுக்கப்புறம் நம்மெல்லாம் பர்த்டே, டெத் டே, அப்புறம் என்ன டே, என்னது, வெட்டிங் டே. நம்ம கல்யாணம் பண்ணி என்ன சாதித்தோம் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
ஒன்றும் ஜாதிக்கல. ஆனால் வெட்டிங் டேன்னு கொண்டாடுறது அருவருப்பு தேவனுக்கு முன்பாக. இதை நம்மளே செஞ்சோம்னா நம்ம குழந்தைகள் நம்மளை விட டபுள் மடங்கு செய்வாங்க. அப்போ நம்மளே என்ன பண்ணுறோம், நம்ம குழந்தைகளை அருவருப்புகளை நோக்கி நம்மளே நம்ம குழந்தைகளை வளர்த்திட்டு இருக்கிறோம். இதில் என்ன டேஞ்சர் தெரியுங்களா? நம்ம குழந்தைகள் கண்ணுக்கு முன்னாடி கெட்டு போயிடும், அழிஞ்சு போயிடும். அதை தேவனுடைய பிள்ளைகள் அனுமதிக்க கூடாதான். நம்ம செத்தாலும் பரவாயில்லைங்க, நம்ம குழந்தைகளாவது மேலே வரட்டும், அப்படி இருக்கணும். அப்போ என்ன செய்யணும், கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கணும். இது தப்புன்னா தப்பு, அவ்வளோதான். நம்ம சில நேரத்தில் தப்பு தான், அதை நம்ம ஒத்துக்கணும், தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டணும், திருந்திடணும். இந்த நடைமுறை நமக்குள் இருக்கும்போது நம்முடைய குழந்தைகளும் அந்த நடைமுறையை பின்பற்றும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இது ஏன் இவ்வளோ வைராக்கியமாக சொல்ல வேண்டியதாக இருக்குன்னா, இப்போ கூட சொல்லலைன்னா இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நாமளும் திருந்திடணும், மற்றவங்களும் திருந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேணுங்கிறதா அதனுடைய நோக்கம். அப்போது எத்தனை வருஷங்களுக்கு முன்னால் எழுதின அந்த புது சிருஷ்டியினுடைய பெற்றோருடைய கடமைகள் இன்னைக்கு நமக்கு அது எவ்வளோ அலர்ட் கொடுக்குது பாருங்க. சில வசனங்கள் பைபிளிலிருந்து எடுக்கலைன்னா கூட ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ப்ராக்டிக்கலாக சில ஆலோசனைகள் ரசல் பிரதர் கொடுக்குறார். ப்ராக்டிக்கலாக அதை கொஞ்சம் கவனிக்கணும். அதே சமயத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கு விவாகம் பண்ண வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறோம். கல்யாணம் பண்ணுற போதே இப்போ என்ன செய்யணும், அந்த முதல்ல கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, இப்போ உலகத்தினுடைய பொது நடைமுறை என்னதான் கல்யாணம், அது தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு விஷயம். அப்போது இந்த கல்யாணங்களில் கூட அந்த காலத்தில் அவங்களுடைய நடைமுறையில் சில சிக்கல்கள் இருந்தான். அதை ஒரு வசனத்தின் மூலம் ஒரு கிளியர் பண்ணுறார். வாசிக்கலாம் பாருங்க, 1 தீமோத்தேயு 5:14 வாசிக்கலாம். ஆகையால் இளம் வயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவன் நிந்திக்கிறதற்கு இடம் உண்டாக்காமல் இருக்கவும் வேண்டும் என்று. இளம் வயதுள்ள விதவைகள் அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த விதவைகளை குறித்து பவுல் நிறைய எழுதுவார். ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் நிறைய விதவைகள் இருந்திருக்காங்க. புருஷாத போர் நிமித்தமாகவோ மற்ற காரியங்கள் நிமித்தமாகவோ. அப்போ அவங்களெல்லாம் யாருமே கண்டுக்க மாட்டாங்களாம். ஆனால் சில நல்ல விதவைகள் இருந்திருக்காங்க. பவுல் அதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. தங்களுடைய பிள்ளைகளை நல்ல ஒழுக்கத்தில் வளர்த்தின விதவைகளை நீங்கள் நல்லா சேர்த்திங்க, அவங்கள நல்லா கனப்படுத்துங்கிற. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த விவாகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ நம்ம எப்படி அவங்களுக்கு புரிஞ்சு கொள்றதுக்கு சொல்லணும் அப்படின்னா, இது ஏதோ நம்ம வாழ்க்கையில் கல்யாண வயசு வந்துருச்சுன்னா கல்யாணம் பண்ணணும் அந்த அர்த்தம் அல்ல. விவாகம் என்பது தேவனுடைய திட்டத்தில் ஒரு பகுதி. அந்த பகுதியில் ஒரு கணவன் மனைவி, அது கிறிஸ்துவும் சபையும். அப்போ கணவன் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து மாதிரி இருக்கணும், மனைவி சபை மாதிரி இருக்கணும். அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காகத்தாங்க ஒரு கணவன் மனைவியாக ஒருத்தர் உருவாகிறாங்க. அந்த பர்பஸ் தெரியாமல் வெறும் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, கல்யாணம் பண்ண அடுத்த வருஷங்களே குழந்தைகளை பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப்பை பார்த்துட்டு போயிடுறாங்க. தேவனுடைய ஊழியத்தை கவனிக்கிறது இல்லை. அப்போ என்ன பர்பஸ்க்காக வந்தோம்னே தெரியாமல் போயிடுது இல்லையா? அப்போ அந்த பர்பஸ் அவங்களுக்கு தெரியணும்னா திருமணத்தினுடைய நோக்கத்தில் தேவனுடைய திட்டம் என்னன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதைத்தான் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கூட சில சகோதரர்கள் எல்லாம் திருமணம் பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. மற்ற நம்ம ஐக்கிய, அதாவது நம்முடைய சத்தியத்தில் இருக்கிற வேறு ஐக்கியத்தில் இருக்கிற சகோதரர்கள் கூட அப்படி அந்த மாதிரி திருமணம் பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு ஒரு கேள்விப்பட்டோம். அவர்கள் நிமித்தம் தேவனை நம்ம ஸ்தோத்தரிக்கலாம். ஏன் அப்படின்னா அது அந்த டிசிஷன் ரொம்ப எல்லாருனாலும் எடுக்க முடியாது இல்லையா? கல்யாணம் வயசு வந்தோடனே பிள்ளைகளே பெற்றோர்கிட்ட என்ன கேட்குறாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறியா இல்லையா, இல்லை நானே போய் பண்ணிக்கிறதா? அந்த ஒரு சைக்காலஜி தான் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. ஆனால் அந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையவே தேவனுக்கு கொடுத்துடலாமே, அது வேற ஒன்று கொண்டு அது டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ளே வரும்போது அந்த விவாகம் இல்லாதிருக்கிற நிலைமை எவ்வளோ கனம் உள்ளது. ஆனால் பைபிள் நமக்கு என்ன சொல்லுது பாருங்கள். 1 கொரிந்தியர் 7:9 வாசிக்கலாம். ஆகிலும் அவர்கள் விருத்தராய் இருக்கக்கூடாதிருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள், வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணி. இப்போ இந்த 2 பாயிண்ட் இருக்குது. நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அல்லது நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்க, வேகிறதை பார்க்கிலும் விவாகம் நல்லது. அதே சமயத்தில் விவாகம் எப்படி இருக்குதான், யாவருக்குள்ளும் கனம் உள்ளது, விவாக மஞ்சம் அசூசிப்படாது இருப்பதாக எல்லாம் சொல்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் விவாகம் என்பது தேவனுடைய திட்டத்தில் வர்றதுனால அதற்குட்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை அமைக்கும் போது அந்த விவாகம் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா கனமாக இருக்கும். கனமாக இருக்கும்னா ஒரு கனத்திற்குரிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த விவாகம் ஒரு வேளை பண்ணிட்டாங்கன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ளே
3 குணலட்சணங்கள் பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று பொறுமை, அப்புறம் மன வலிமை, விட்டு கொடுத்தல். இது அவருடைய பாயிண்ட்லேருந்து சொல்கிறார். இதெல்லாம் அந்த ஒரு கல்யாணத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதே சமயத்தில் ஆண்கள் எந்த வயசில் திருமணம் பண்ணிக்கலாம்? இன்றைக்கி கவர்மெண்ட்டே எந்த வயசுன்னு சொல்கிறாங்க, வருஷம். ஆண்கள் 21 வயசு, பெண்கள் 18 வயசு. இது இப்போ கவர்மெண்ட் சொன்னது, அன்றைக்கே ரசல் பிரதர் சொல்லிட்டார். ஆண்கள் 21 வயசில் அப்படின்னா அந்த வயசு திருமணத்துக்கேற்ற ஒரு வயது, பக்குவம் அடையக்கூடிய ஒரு வயது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம், உலகளாவிய பிரச்சனை, தேவனுடைய திட்டம் சீக்கிரம் முடியக்கூடிய அந்த விஷயம், இதெல்லாம் கவனிக்கும்போது இந்த திருமணம் இப்போ பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு திங்க் பண்ணிங்கன்னு வச்சுங்க. இதுக்கு முன்னாடியே ரசல் பிரதர் ஒரு வசனத்தில் கவுன்சிலிங் கொடுக்குறார். வாசிக்கலாம் பாருங்க, 1 கொரிந்தியர் 7:26 வாசிங்க. அது என்னவெனில், இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நலமாய் இருக்கும் என்று எண்ணுகிறேன். எப்படி சொல்றாரு பாருங்க, இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் கல்யாணம் பண்ணாம இருக்கிறதே நல்லதுங்கிறார் இல்லையா? அதே சமயத்தில் பாருங்க 7ஆம் அதிகாரம் 27 வசனம், நீ மனைவியோட கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்க வகை தேடாத, அது தேவனுடைய திட்டம். நீ மனைவி இல்லாதவனா இருந்தா என்ன தேடாதேங்கிறார், மனைவியே தேடாத. ஏன்? இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம் தான் நமக்கு மூலாதாரம். என்ன சொல்றார்? இப்போ பிரச்சனை என்ன ஓடிட்டு இருக்கு? ஒரு வேளை ஒரு மாதம் கழித்து இந்த உலகம் முடிய போகுதுன்னு வச்சுங்க. ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிற நம்ம எப்படி, நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கும்? நம்ம கிடைச்சிருக்கிறதே வெறும் 1 மாதம்தான். அந்த 1 மாதத்துக்குள்ளே எப்படியாவது கடவுளுக்கு பிரியமாக நடந்து அவர் அந்த வாழ்க்கையை வாழணும் விரும்புமா? இந்த 1 மாதத்துக்குள்ளே எப்படியாவது ஒரு கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு விரும்புமா? எப்படியாவது ஒரு மேரேஜ் பண்ணிடணும். அப்போது அந்த நோக்கமே என்ன ஆயிடுச்சு? இப்போது தவறாகுது இல்லையா? அப்போது நம்ம திருமணம் பண்ணினாலும் பண்ணாவிட்டாலும் தேவனுடைய நாமத்திற்கென்று நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். இன்னொரு வசனம் கூட கவுன்சிலிங்காக கொடுக்குறார் பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16 வசனம் வாசிக்கலாம். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய். சொல்ற பாருங்க, ஆதியில் இருந்த அந்த சாபம், வேதனையோட நீ பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இது காலப்போக்கில் அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா அது கம்ப்ளீட்டாக வேற மாதிரி ஆயிடுச்சு. அவன் உன்னை ஆண்டு கொள்வானுங்கிற விஷயம் தொடக்கத்தில் என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? ஏவாள் சொல்கிறத ஆதாம் கேட்க வேண்டியதாக போச்சு. காரணம் அன்பு. அப்போ தேவனுடைய அந்த ஒரு அந்த திட்டம் மட்டுமில்லை, அவருடைய ஒழுங்கே தவறிடுச்சு பாருங்க. கணவன் சொல்கிறத தான் மனைவி கேட்கணும். அந்த ஒழுங்கு தவறும்போது கவனிச்சு பாருங்க, அந்த கணவன் மனைவியினுடைய ஒழுங்கு ஒரு விஷயத்தில் தவறுனதுனால இன்னைக்கு உலகம் முழுவதும் 6000 வருஷம் மரணத்துக்குள்ளே போயிட்டாங்க. யோசனை பண்ணி பாருங்க, ஒரு ஒழுங்கு தவறுறதுனால. அப்போது இந்த ஒழுங்குகள் பெற்றோர்களாக தேவனுடைய பிள்ளைகள் இருக்கும்போது அந்த ஒழுங்கிலிருந்து நம்ம தவறிடவே கூடாது. 2வது, நம்முடைய பிள்ளைகளையும் அந்த ஒழுங்கில் என்ன செய்யணுமோ வளர்த்தணும். அதனால தான் அவர் சொல்கிறார், நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தில் கூட பிள்ளைகளுக்கு நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கேர் எடுங்கிறார். அவங்க கொடுக்கக்கூடிய உணவு வகைகள் எவ்வளோ சாப்பிடணும்னு கூட டிசைட் பண்ணுங்கிறார். எப்படி மிலிட்ரியில் ரேஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அதை நீங்கள் டிசைட் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதாவது அந்த பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை பற்றி அவர் சொல்லும்போது பாருங்கள், அதில் நல்ல உணவு கொடுக்கணும், சுத்தமான தண்ணி குடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணுமா, அப்புறம் தண்ணீர் பாத்திரமெல்லாம் சுத்தமாக வச்சுருக்கணும், அப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளேயே சுத்தப்படுத்துகிற வேலைகள், பாத்திரங்கள் இருந்து அப்படி எடுத்துக்கலாமே, இந்த வேலைகளை செய்கிறதுக்கு அவங்கள பழக்கப்படுத்தணும். அப்போ அவங்களுடைய தசை நரம்புகளெல்லாம் நல்ல பிடிப்புகளோடு இருக்கிறதுக்கு அவர் ஐடியா கொடுக்குறாரு பாருங்க. முட்டை, கோழி, மீன், பட்டாணி இதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுங்கங்கிறார். அப்போது அந்த காலத்துக்குரிய விஷயம் சொல்கிறார். அப்புறம் ரொம்ப நேரம் சமையல் பண்ணாதீங்கிறார். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய ருசியாக செஞ்சு கொடுக்குறேன் பேர்வழின்னு சொல்லி மணிக்கணக்கில் சமையல் பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடாதான். தேவையான அளவு தேவையான நேரங்கள் அதுக்கு செலவு பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நரம்பு சம்மந்தமான விஷயத்தை நீங்கள் நல்லா அவங்கள தக்க வச்சுக்கணுன்னா நல்ல மாவுச்சத்து நிறைஞ்ச உணவு, சர்க்கரை அளவாக உபயோகிக்கணும். கோதுமை, உருளைக்கிழங்கு, சோளம், ஓட்ஸு, தானியம், அரிசி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா
நல்ல ஜீரண சக்தி உள்ள உணவுகளாக பிள்ளைகளுக்கு இங்கே கொடுங்க. இல்லைன்னா உடம்பு மந்தமாயிடுச்சுன்னா சொல்கிறார் பாருங்க. இது என்ன இதெல்லாம் குறித்து பேசுகிறார், நீங்கள் தயவு செய்து நினச்சிடாதீங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த உணவுகள் எல்லாம் கொடுங்க, இல்லைன்னா அந்த குழந்தை மந்தமாயிடுச்சுன்னா தேவனுடைய வேலையை அந்த குழந்தை செய்ய முடியாதுன்னு எழுதுறார் பாருங்க. அப்போது அந்த நோக்கம், எல்லாவற்றிலும் நோக்கம் என்னதான், தேவனுடைய வேலை செய்கிறது அந்த நோக்கம். அப்போ அந்த விஷயத்தில் நீங்கள் உணவு காரியத்தில் கூட நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. குழந்தையினுடைய ஆரோக்கியத்தை கரெக்டாக கவனிங்க. சரிங்களா? கடைசியாக இந்த கட்டுரை எப்படி முடிக்கிறார்னா, அன்புக்குரிய சகோதர சூழலை, பிள்ளைகளை எல்லா விதத்திலும் தேவனிடத்திலே ஒப்புவீங்கள் அப்படின்னு முடிக்கிறார். எல்லா விதத்திலும் தேவனிடத்தில் நீங்கள் ஒப்புவீங்க என்று சொல்லி இதுக்கு ஆதாரமாக 2 வசனங்களை நம்ம பாஸ்ட்டு நம்ம முடிக்கலாம். சரிங்களா? ஸோ 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒரு கண்காணியை பற்றி சொல்லும்போது, ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோகிதையுள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். இது ஒன்று. அதில் 4ஆம் வசனம், தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை, அந்த வார்த்தைக்காக தான், தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனாய் இருக்க வேண்டும். இப்படி இருக்கிறவர்கள் ஒரு நல்ல பெற்றோராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஒரு புது சிருஷ்டி. அப்போ அந்த புது சிருஷ்டிக்குரிய பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்த்தும் போது பெற்றோர்களுக்கென்று சில கடமைகள் இருக்கு இல்லையா, அந்த கடமைகளை ரசல் பிரதர் அவருடைய கோணத்தில், இது பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 பக்கம் இருக்குது. இது ஃபுல்லாலாம் படிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு நேரமே கிடையாது. அதனால் அவர் சொன்ன அந்த ஒரு கருத்து கோவைகளுடைய சாராம்சத்தை தான் இப்போ சுருக்கமாக நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த ஒரு கட்டுரை ஒருவேளை நம்முடைய பெற்றோர்களாக, புது சிருஷ்டியின் பெற்றோர்களாக நம்ம இருக்கிறோன்னு வச்சுங்க, நாமளே புது சிருஷ்டிகளாக இருக்கும்போது இந்த கருத்துக்கள் எல்லாம் நாம் மேலும் பக்தி விருத்தி அடைய பயன்படுச்சுன்னா, அதை பயன்படுத்தி கொண்டு பக்தி விருத்தி அடைய தேவன் தாமே நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் இந்த நாளிலே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலப்படுத்துவதற்கு தேவன் இந்த நாளிலே கொடுத்த அவருடைய விலையேறப்பெற்ற பாடத்திற்காக கிறிஸ்துவுக்குள்ளாக நன்றிகளை எடுத்துக்கொண்டு, தேவன் தாமே கேட்ட சத்தியங்களின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி வாழ தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. தொடர்ந்து இந்த நாளுக்குரிய நிறைவு ஜெபத்தை நம்முடைய அன்பு சகோதரர் அவர்கள் வழிநடத்துவார்கள். ஆசீர்வாதம் நம்முடைய மூத்த சகோதரர் அவர்கள் வசனத்தின் அடிப்படையில் ஏறெடுப்பார்கள். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இன்றைய நாளிலும் நாங்கள் சீர்பொருந்தி வாழ எங்களிடம் உள்ள பாவங்களையும் குற்றங்குறைகளையும் நாங்கள் நீக்கி அதை உணர்ந்து நாங்கள் திருந்தி வாழ இந்த நாளை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். இன்றைய நாளிலும் நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் வாழ நீர்தாமே உம்முடைய பரிசுத்தாவை தந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ள கடவுது. ஆமென்.